இதனாலே கிறிஸ்துவும் கிறிஸ்துவின் சரீரமும் என்கிற இந்த கருப்பொருளை நம் முதல் செஷன்ல கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க இருக்கிறோம். இதற்கு ஆதாரமாக நம் வேதத்தில் எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 36வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 2:36. ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். நாம் இங்கே வாசிக்க கேட்கிறோம். அப்போ நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் எப்படி ஆக்கிட்டாரா? ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்ப இயேசுவே கிறிஸ்து அப்படிங்கிற அந்த பதத்தை நாம் பார்க்கும்போது, அந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர்களை கொண்டு இவ்விதமான சத்தியங்களை வெளிப்படுத்த சித்தம் கொண்டார். அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி, மாம்சத்தில் வந்த இயேசுவை, அதாவது மாம்சத்தில் வெளிப்பட்ட கிறிஸ்துவை இயேசுவாகவோ அல்லது மாம்சத்திலே காணப்பட்டிருந்த இயேசுவை கிறிஸ்துவாகவோ ஜனங்கள் அறியவில்லை. ஆனபடினால் தான் தேவன் இப்படிப்பட்ட வெளிச்சத்தை பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அப்போஸ்தலர்களை கொண்டு ஜனங்களுக்கு திருஷ்டாந்தப்படுத்தினார். இதைத்தான் நம்ம இங்கே வாசிக்க கேட்கிறோம். எந்த இயேசுவை அவர்கள் சிலுவையிலே அறைந்தார்களோ, எந்த இயேசுவை அடக்கம் செய்தார்களோ, எந்த இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணினாரோ, அதே இயேசுவை தான் வேதம் சொல்லுகிறது தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினாராம். எவ்வளவு நேர்த்தி எழுதப்பட்டு பாருங்க. இதனாலதான் பரிசுத்த ஆவியினால் நிறைந்த, பரிசுத்த ஆவியை பெற்ற பரிசுத்தவான்கள், ஆதிகால அப்போஸ்தலர்கள் இதிலே மிகவும் கவனமுடையவர்களாக இருந்தார்கள். நாம் எல்லாருக்குமே தெரியும், அப்போஸ்தலர் நடபடிகள் 18வது அதிகாரம் 5வது வசனத்திலே பவுல் ஆவியிலே பலன் கொண்டு, ஆவியில் நிறைந்து என்ன செய்தான் என்று சொன்னால், அவன் வைராக்கியம் உள்ளவன், ஆவியிலே வைராக்கியம் அடைந்து என்ன சொல்லுகிறார்? இயேசுவே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்துகிற அற்புதமான காட்சியை அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 5வது வசனத்திலே நீங்கள் நானும் பார்க்கலாம். பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்துகிறார். இதே அதிகாரம் 28வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, அப்பல்லோ என்கிற ஒரு தேவ மனிதன் இயேசுவே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்துகிறதையும் நாம் இதே அதிகாரம் கடைசி வசனமாகிய 28வது வசனத்திலே பார்க்க முடியும். ஆக தேவ பிள்ளைகளுக்கு இவ்விதமான வெளிச்சத்தை தேவன் தருகிறார். இயேசுவே கிறிஸ்து. ஏனென்றால் அந்த நாட்களிலே மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை இயேசுவாக அவர்கள் அறியவில்லை. அந்த இயேசுதான் கிறிஸ்து என்று சொல்லி ஜனங்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆனபடினால்தான் இவர்தான் கிறிஸ்து என்று சொல்லி அழுத்தம் திருத்தமாய், திட்டவட்டமாய் அநேக வேத வசனங்களினால் திருஷ்டாந்தப்படுத்தி காண்பிக்க வேண்டிய அவசியத்தை ஆதிகால அப்போஸ்தலர்கள் உணர்ந்தார்கள். பிரியமானவர்களே, யார் இந்த கிறிஸ்து? நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து கிறிஸ்து என்று சொல்லுகிறோமே, இந்த கிறிஸ்து யார்? அவர் தேவனுடைய குமாரன். நல்ல கவனிங்க, இந்த தேவனுடைய குமாரன் தான் உங்களை என்னையும் மீட்கும் பொருளாக இந்த பூமியில வெளிப்பட்டா. அதனாலதான் எபிரேயர் 2:14 வாசிக்கிறோம். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் என்று நாம் அங்கே கவனிக்கிறோம். எபிரேயர் 2வது அதிகாரம் 14வது வசனத்திலே காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அந்த அவர் இருக்கு பார்த்தீங்களா, அவர்தான் கிறிஸ்து. அவர்தான் மேசியாவாக அறியப்பட்டவர். அந்த கிறிஸ்து தான் உங்களை என்னையும் மீட்கும் பொருளாக இந்த பூமியிலே தம்மையே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். இந்த கிறிஸ்து அப்படி சொல்லும் போது ஆங்கிலத்துல கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். மூல மொழியில மெசாயா அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். எபிரேய பாஷையில
மெசாயா அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இந்த மெசாயா அப்படிங்கிறவருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அனாயிண்டட் அப்படிங்கிற அர்த்தம். அவர் அனாயிண்டட் ஒன், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னு சொல்லிதான் கிறிஸ்துவுக்கு பொருள். அப்ப ஏன் இந்த கிறிஸ்துவை நாம் இவ்விதமாய் பார்க்க வேண்டும்? நீ வேதத்துல வாசிங்க அப்படின்னு சொன்னா 1 கொரிந்தியரின் புஸ்தகத்திலே இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 27வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாயும் இருக்கிறீர்கள் என்று சொல்லி 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 27வது வசனத்திலே நாம் பார்க்க முடிகிறது. நீங்களே யாருடைய சரீரமா இருக்கீங்க? ஆமா, இதுலதான் நமக்கு ஒரு கிடைக்கப்பெறுகிற ஒரு ஆழ்ந்த வெளிச்சம் உண்டு. அது என்ன அப்படின்னா, நாம் தான் கிறிஸ்துவின் சரீரம் என்று வேதம் சொல்லுகிறது. நான் கிறிஸ்துவையும் அவருடைய சரீரத்தை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த கிறிஸ்து தான் மேசியா. இந்த கிறிஸ்துவுக்கு அர்த்தம் என்ன? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இந்த கிறிஸ்துவுக்கு என்ன அர்த்தம்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டதுதான் சபை. அதனாலதான் நீங்க வேதத்துல வாசி பார்த்தீங்கன்னா கொலோசியர் 1:18 சொல்றாரு, அவரே சரீரமாய் மன்னிக்கவும் சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யார்? கிறிஸ்து. அவரே சரீரம், சபையாகிய சரீரத்துக்கு என்னப்பட்டவரா? தலையானவர் அப்படின்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அருமையான நேரத்துல தேவன் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிற ஒரு மேன்மையான சத்தியம் என்னவென்றால், சகல பரிபூர்ணம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் வாசமாய் இருக்கிறது. அதனாலதான் கொலோசியர் 1வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். 1வது அதிகாரம் 2வது அதிகாரத்துல பார்க்கும்போது, விசேஷமா 2வது அதிகாரம் 10வது வசனத்துல பார்க்கும்போது, சகல பரிபூர்ணம் எல்லாம் அவருக்குள் வாசமாய் இருக்கிறது என்கிற சத்தியத்தை காண்பிக்கிறார். கொலோசியர் 2வது அதிகாரம் 9, 10 ஆகிய 2 வசனங்களுக்குள்ளே தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். அதுல என்ன? சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவர் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா இது எந்த அடிப்படையில நாம் தியானிக்க வேண்டும் என்று சொன்னால், இயேசுவாக கிறிஸ்து வெளிப்பட்டு உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் வெளிப்பட்டு உங்களுக்காக எனக்காக இரத்தத்தை சிந்தி எதை கொடுத்தார்? சத்தமா சொல்லுங்க, எதை கொடுத்துட்டார்? ஜீவனையே கொடுத்துட்டார். இதன் அடிப்படையில் தான் வேதம் காண்பித்து கொடுக்கிற ஒரு அற்புதமான சத்தியம் என்ன? சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் அவர் எப்படிப்பட்டவரா? தலைவராய் இருக்கிறார், தலையாய் இருக்கிறார் சொல்லி வேதம் சொல்லுது. இதைத்தான் நம்ம எபேசியர் 1வது அதிகாரம் கடைசி 2 வசனங்களை வாசிக்கும் போது சத்தியத்தை அறியலாம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எபேசியர் 1வது அதிகாரம் கடைசி 3 வசனங்களை நாம் பார்க்கலாம். கடைசி 3 வசனங்களை கவனிச்சீங்கன்னா, அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி, பாருங்க, எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினா இவரை தான் தலைமையாய் வைக்கிறார். அதை தொடர்ந்து சொல்லுகிறார், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக என்ன செஞ்சாராம்? தந்தர்லினார். பாருங்க எவ்வளவு விசேஷம் பாருங்க. இந்த கிறிஸ்து தான் சபைக்கு தலையாய் கொடுக்கப்பட்டவர். அது எதை தொடர்ந்து சொல்லப்படுதுன்னா, அழகா சொல்லப்பட்டிருக்கு, அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து அப்படி சொல்லும் போது நம்ம அதை விளங்கிக் கொள்ளணும். 2வது அதிகாரம் 7ஆம் வசனத்துல போட்டிருக்கு, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். இங்கேயும் பார்க்கிறோம், தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்தார். உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்தார். அவ எதை தொடர்ந்து இந்த ஸ்லாக்கியத்தை கிறிஸ்து பெற்றார் என்று சொன்னால், இதுதான் நீங்க கவனிக்க வேண்டியது. என்னன்னா, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டதினாலே
அவர் கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டதனுடைய விசேஷம் உங்களுக்கு எனக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருகிறது? அவர் என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் சுமந்து தீர்த்து விட்டார். நான் அனுபவிக்க வேண்டிய அத்தனை பாவ தண்டனையையும் கிறிஸ்து இயேசு அவர் தமது சரீரத்திலே சுமந்தார். அதில் விசேஷமா வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து நம்முடைய பழைய மனுஷனை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். எல்லாருக்கும் தெரியும், ரோமர் 6வது அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, பாவத்துக்கு ஊழியம் செய்யறதையே கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா நாம் எந்த சத்தியத்தை அறிய வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னா, இயேசுவே கிறிஸ்து அப்படிங்கிற இந்த சத்தியத்தை அறிய வேண்டியது இருக்கு. அதுதான் வேதம் சொல்லுது, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். எவ்வளவு பெரிய நேர்த்தியாய் எழுதப்பட்டிருக்கு பாருங்க. அதனாலதான் கர்த்தருடைய ஜனம், கர்த்தருடைய சபை கிறிஸ்துவை இவ்விதமாய் அறிந்து அனுபவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு, மாம்சத்திலே இயேசுங்கிற பெயர்ல இந்த பூமியில சுற்றி திரிந்த தேவன் அவர்தான் கிறிஸ்து. அவருடைய மரணத்தின் மூலமா தான் பாருங்க அழகா சொல்லப்பட்டிருக்கு, இயேசுவானவர் நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் எழுந்தது நிமித்தமாகத்தான் வேதம் சொல்லுகிறது, அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினதுனாலதான் பைபிள் சொல்லுது அவர் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறாராம். நீங்க ரோமர் 1வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் வேதம் சொல்லுகிறது, பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார். பலமாய் ரூபிக்கப்பட்டவர். ரோமர் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார். நாம் இயேசுவை கிறிஸ்து என்று சொல்லி, தேவனுடைய குமாரன் கிறிஸ்து என்று சொல்லி அறிந்து கொள்ளுகிற விசேஷித்த தன்மை என்ன? குமாரனுடைய மரணத்திலே நம்முடைய பழைய வாழ்க்கை மாண்டு போனது. சபைகள் தோறும் இதைத்தான் பிரசங்கிக்கிறோம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். நாங்களோ அற்புத அடையாளங்களை செய்கிற கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லல. நாங்களோ சுகமாக்குகிற கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லவில்லை. நாங்களோ ஏழைகளை பணக்காரர் ஆக்குகிற கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லவில்லை. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது. அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? நம்முடைய பழைய வாழ்க்கை கொண்ட ஜென்ம சுபாவத்தினால் நிறைந்து காணப்படுகிற ஒட்டுமொத்த மாம்சத்துக்குரிய மனுஷனாகிய அந்த ஆதாம் என்கிற பழைய மனுஷனை கிறிஸ்துவானவர் தம்முடைய மரணத்துக்கு உட்படுத்தி, தம்முடைய அடக்கத்துக்கும் உட்படுத்தி அவருடைய சாயலை உயிர்த்தெழுதலிலே நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் இங்கு சொல்லப்படுகிறது. அவர் கிறிஸ்து அப்படிங்கிறத எப்படிதான் பலமாய் ரூபிக்கப்படுறான்னு கேட்டா, மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே. ரோமர் 1:5 மிக தெளிவாய் சொல்லுகிறது, மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். ஏன்னா முதல்ல அவருடைய அற்புதங்கள் மூலமா காண்பிக்கிறார். நம்ப மாட்டுக்காங்க, சரிவர தெரியல. எவ்வளவு அற்புதங்கள் நடக்க, எவ்வளவு போதனை பண்றாரு. 3 வருஷம் கூட இருந்த சீசர்ல கூட அவரை விட்டு விலகி ஓடுறாங்க. ஆனா எதுக்கப்புறம் தான் உறுதியா அவரை பற்றி கொள்ள முடிஞ்சதுன்னு கேட்டா, ஏறக்குறைய 3 வருஷம் அவரோடு இருக்கும்போது கூட தடுமாற்றம் இருக்கு, விழுக இருக்கு, ஓடி போகிற தன்மை இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் எழுந்து பிற்பாடு அவர்களோடு கூட சம்பாஷணம் பண்ணும் போதுதான் இவரை தெளிவாக அறிந்து கொண்டார்கள். இவர்தான் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து. இந்த வெளிச்சம் நமக்கு எதை தருது அப்படின்னு சொன்னா, ஏதோ தியரிய தரல. நல்ல கவனிங்க, ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குன்னு சொல்லி தியரி நினைச்சிடாங்க. ஏதோ ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க நினைச்சிடாங்க. இது என்ன பாடம் அப்படின்னா, ரோமர் 6வது அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது,
குமாரனோடு கூட நாமும் மரித்தோம் என்று சொல்லுகிறது. நீ தாராளமா பைபிளை பார்க்கலாம். அப்படியே சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 6வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, குமாரனோட கூட நாமும் என்ன செய்தோமா? மரித்தோம் என்று சொல்லுகிறது. 3வது வசனத்திலே, நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அது மாத்திரம் இல்ல, அதை தொடர்ந்து 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நாம் அவரோட கூட என்ன செய்யப்பட்டோமா? கிறிஸ்துடனே கூட என்ன செய்யப்பட்டோமா? சத்தமா சொல்லுங்க. அடக்கம் பண்ணப்பட்டோம். முதல்ல மரணத்திற்குள்ளாக போகிறோம், 2வது அடக்கத்துக்குள்ளே போகிறோம், 3வது பாருங்க அழகா சொல்லப்பட்டிருக்கு 5ஆம் வசனத்திலே, உயிர்த்தெழுதலின் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போம். அப்போ மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் இவைகள் மூலமா தான் இயேசுவானவர் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் அறியப்பட்டார். அதுல வார்த்தையினால சும்மா சொல்வதல்ல, இவன் தேவகுமாரன் 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 வார்த்தையில சொல்றதில்ல. இந்த சத்தியத்தினுடைய வெளிச்சம் எனக்குள்ள எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டுமே ஆனால், என்னுடைய பழைய வாழ்க்கை கிறிஸ்துவின் மரணத்திலே ஒளிந்து விட்டது. என்னுடைய பாவ சரீரம் பிறந்ததிலிருந்து, தாயின் கருவில உருவானதிலிருந்து, இந்த பூமிக்கு வந்தது முதல், இந்த பூமியில பிறந்தது முதல் இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பாவ சரீரம் கிறிஸ்துவின் மரணத்திலே, கிறிஸ்துடனே சிலுவையிலே அறையப்பட்டு விட்டது. அந்த விசுவாசத்திலே நீங்கள் நானும் பிழைக்காவிட்டால், நீங்கள் நானும் இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கை செய்யவில்லை, அறிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம். ஒருவேளை சில சந்தேகம் இருக்கலாம், இன்னைக்குள்ள உலகத்துல நடக்கிற காரியங்கள், போராட்டங்கள், பாவ இச்சைகள் இதெல்லாம் எப்படி மேற்கொள்ள நினைக்கிறீங்களா? தேவகுமாரனாய் இருந்தவர் எனக்காக மனுஷகுமாரன் இந்த பூமியில வெளிப்பட்டாருங்கிற அந்த வெளிச்சத்தை அறிந்து கொள்வதில் தான் இவ்வளவு பெரிய மாபெரும் சத்தியத்தை நாம் பார்த்து இந்த உலகத்துல சந்திக்கக்கூடிய சவால்கள் மட்டும் இல்லை, எத்தனை பாவ சோதனைகள் வந்தாலும் மேற்கொள்ளலாம். அதனால உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். நீங்க நல்லா கவனிச்சிருப்பீங்க, எல்லாவற்றுக்கும் மேலாக சகலத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினாராம். சகலத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். அப்படிதான் நம்ம எபேசியல வாசித்தோம். எபேசிய முதல் அதிகாரத்தை ஞாபகம் வச்சுக்கங்க, மறந்துடாதீங்க. நான் உண்மையிலே சொல்றேன், இந்த முதல் செஷன்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஒட்டுமொத்த பைபிளுமே இந்த சத்தியத்தை தான் காண்பிக்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். உண்மையிலே சொல்லும் பிரியமானவர்களே, தயவு செய்து சொல்றேன், எங்க ஊழியக்காரங்க நம்ம இருக்கிறோம், நல்ல பல வருடங்களா விசுவாச வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அருமையான விசுவாச மக்கள் இருக்கீங்க. நான் எங்களுடைய ஊழியத்தை மெச்சிக்கொள்றதுக்காக சொல்லல, கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுடைய கிருபையினால 200க்கும் மேற்பட்ட 210 வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன், ஆடியோ பிளஸ் வீடியோ யூடியூப் சேனல்ல கூட நீங்க கேட்கலாம். நீங்க கேட்கிற கிட்டத்தட்ட அத்தனை செய்தியில் கிட்டத்தட்ட 200 செய்தியாவது இருக்கும். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை மாத்திரமே பிரசங்கிக்கிறோம். அப்படி கேட்டா நீங்க கேட்கலாம், 200 செய்தியுமே ஒரே செய்தி தானே கேட்டா இல்ல. பைபிள்ல வேதாகமத்துல எந்தெந்த பகுதியிலெல்லாம் பாருங்க, எல்லா இடத்திலுமே தேவன் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இந்த முதல் செஷன்ல நீங்க அறிந்து கொள்ளலாம் என்னன்னா, இயேசுதான் கிறிஸ்து, தேவகுமார் இந்த பூமியில மனுஷகுமாரன வெளிப்பட்டார். அவர் மனுஷகுமாரன சஞ்சரித்து, மனுஷகுமாரனா எனக்காக பாடுகள் பட்டு என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் சாபங்களையும் சிலுவைக்கு கொண்டு போய் எனக்கு வர வேண்டிய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டு, என்னுடைய பழைய மனுஷன் அவரோடு கூட அடிக்க ஒப்பு கொடுத்து, என்னுடைய பழைய மனுஷன் அவரோடு கூட அடக்கம் பண்ண ஒப்பு கொடுத்து, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தபோது எனக்குள்ளே புதிய மனுஷனின் சாயல் தரிப்பிக்கப்படுகிறது என்கிற வெளிச்சத்தை அறிந்து கொள்ளும் போது, ஒட்டுமொத்த வேதாகமத்தினுடைய சத்தியங்களை நாம் நிறைவேற்றக்கூடிய இடத்துக்கு வந்து விடுகிறோம். ஏனென்றால் கிறிஸ்துவின் சாயலை தாண்டி, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலை தாண்டி வேறொரு சாயல் நமக்கு கொடுக்கப்படவே இல்லை. நாம் பூர்ணராகும்படிக்கு எந்த சாயலும் கொடுக்கப்படவில்லை. அதனாலதான் கிறிஸ்துவை படிக்கிற இடத்துல கிறிஸ்துவின் சரீரத்தையும் படிக்கணும்னு சொல்லிதான் உங்களுக்கு இந்த கருப்பொருள் சத்தியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவும் கிறிஸ்துவின் சரீரமும். அதனாலதான் பாருங்க, எபேசியருக்கு எழுதும் போது சொல்றாரு, எல்லா இடத்துக்கெல்லாம் எபேசியர் 4வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது,
மேலும் நாம் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமனப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷர் ஆகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும், அதோடு மட்டும் இல்ல, அடுத்து சொல்றாரு, கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்படுகிறது. எதை தொடர்ந்து தெரியுமா? நல்ல கவனிங்க. தேவகுமாரனை வச்சுதான் நிறைவான வளர்ச்சி, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தப்படுகிற காரியம், சுவிசேஷ ஊழியத்தின் வேலை, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையின் பக்தி விருத்தி, அப்போஸ்தலர்கள் ஏற்படுத்தப்படுகிற காரியம், தீர்க்கதரிசிகள், மூன்றாவது சுவிசேஷகர்கள், அங்க இருக்க லிஸ்ட் படி சொல்றேன். மூன்றாவது சுவிசேஷகர்கள், நான்காவது மேய்ப்பர்கள், ஐந்தாவது போதகர்கள் என்று சொல்லி இவ்விதமா ஊழியங்கள் ஏற்படுத்தப்படுகிறது. சபையின் சீர்திருத்தல், சபை பூரணம் அடைய வேண்டும் என்கிற காரியம், இது எல்லாமே யாரை வைத்து சொல்றார்? நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். எதுக்கு இந்த இடத்துல மேலும் சொல்லி ஆரம்பிக்கிறார்? அப்படின்னு ஆரம்பிக்கிறார் 11ஆம் வசனத்துல. அப்போ அதுக்கு முந்தன 8, 9, 10 பார்த்துட்டீங்கன்னா வேற ஒண்ணும் இல்லை. நம்ம எளிமையா விளங்குறத சொல்றேன். அசெண்டிங் டிசெண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பைபிள் ஸ்லாங் என்னன்னா டிசெண்டிங் அண்ட் அசெண்டிங். ஏறு வரிசை, இறங்கு வரிசை, ஏறு வரிசைன்னு சொல்லுவாங்க. இவ்வளவுதான் ஒட்டுமொத்த பைபிளை உள்ளடக்கிறார். இறங்கு வரிசை நமக்கு முதல்ல பள்ளிக்கூடத்தில் சொல்லிட்டுப்பாங்க, ஏறு வரிசை இறங்கு வரிசைன்னு. அது சொல்றதுக்கு வாய்க்கு நல்லா இருக்கும், ஆனா அப்படி படிக்காதீங்க. இறங்கு வரிசை, ஏறு வரிசை. 8ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க, அவர் உன்னதத்திற்கு ஏறி, எப்படிப்பட்டு பாருங்க, சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. நான் தொடர்ந்துள்ள வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 8வது வசனத்தை தாண்டி பாருங்க. ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? அப்ப 9ஆம் வசனத்திலே சொல்லிட்டாரு, ஏறினார் இறங்கினார். 2 வார்த்தை இருக்கு, பாத்துக்கங்க. 9ஆம் வசனத்தை நல்லா பாருங்க, ஏறினார் இறங்கினார். 10ஆம் வசனத்தை பாருங்க, அங்கேயும் இறங்கினார் ஏறினவர், இறங்கினவர் ஏறினவர். எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? 10ஆம் வசனத்தை பாருங்க, இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினருமா இருக்கிறார். எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தீங்களா? 9ஆம் வசனத்துல ஏறினார் இறங்கினார், 10ஆம் வசனத்துல ஏறினவர் இறங்கினவர். இது எதுக்கு ஏறினார் இறங்கினார்? நம்மளும் கூட படியில என்ன செஞ்சோம்? ஏறணும், இப்ப அடுத்து இறங்குவோம், ஏறணும் இறங்கணும். ஏன் இந்த ஏறினார் இறங்கினாருங்கிறத வச்சுதான் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷன் சொன்னாருன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஏறு வரிசை இறங்கு வரிசையை முதல்ல படிக்க வேண்டியது. சின்ன பிள்ளைகள் சொல்லிருப்பாங்க, ஏறு வரிசை இறங்கு வரிசைன்னு சொல்லுவாங்க. 10ல இருந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து அதுக்கு பேர் என்னது? இறங்கு வரிசை. 1ல இருந்து கூடிக்கிட்டே 1ல இருந்து 10 வரைக்கும் ஏறி போகுதுன்னா என்னது? அது ஏறு வரிசை. அப்போ இந்த சத்தியத்துலதான் பூரணமான வளர்ச்சி இருக்கு. இந்த சத்தியத்துல தான் 5 வகையான பூரணமான ஊழியம் இருக்கு. இந்த சத்தியத்துலதான் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்த முடியும். இந்த சத்தியத்துலதான் வேதம் சொல்றது சுவிசேஷ ஊழியத்தின் வேலையே அங்கதான் இருக்கு. இந்த சத்தியத்துலதான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையின் பக்தி விருத்தியே உள்ள அடங்கி இருக்கு. எதை பற்றி ஆண்டவர் சொல்றார் அப்படின்னு சொன்னா அழகா சொல்லியிருக்காரு பாருங்க, ரொம்ப நேர்த்தியா இருக்கு. ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு சொல்லுங்க. இப்படி யோசிச்சு பாருங்க. இப்ப நாங்க மாடியில இருந்து இங்க இருந்து ஏறி வந்தோம். அப்ப அதுக்கு முன்னாடி நாங்க எங்க இருந்தோம்? கீழே தான் இருந்தோம்னு அர்த்தம். ஏறினோம் அப்படின்னாலே கண்டிப்பா நான் கீழே இருக்குன்னு அர்த்தம். அதான் இங்க வெளிப்படுத்துகிறார். இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். அவன் ஏறினார் இறங்கினார், இறங்கினவர் ஏறினவர்ங்கிற இந்த வெளிச்சத்துலதான் கர்த்தருடைய சபை வளர்ந்து பெருக முடியும். இது ஏதோ புது கதை சொல்லல.
சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை தேவன் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த சத்தியங்களுடைய தாற்பயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். இறங்கினவர் ஏறினவர் என்ன அர்த்தம்? அவர் வானங்களை கழித்து இறங்கின்னு சொல்லி சங்கீத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய மேன்மையான வெளிச்சம் என்ன? யார் இந்த கிறிஸ்து? பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அதுதான் மேல இருந்தவர் கீழே இறங்கி வர்றார். அதை தொடர்ந்து வேதம் சொல்லுது, அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி, அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தாராம். அவர் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இதுதான் இறங்கினார்ங்கிறது அர்த்தம். அதை தொடர்ந்து வேதம் சொல்றது 9ஆம் வசனத்துல, பிலிப்பியர் 2:9 சொல்றார், ஆதலால் தேவன் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இறங்கினவர் இப்ப ஏறாரு பாருங்க. அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ண முடியும். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. இவ்வளவு நேர்த்தியா இருக்கு பாருங்க. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். அதைத்தான் எபேசியர் எழுதுறாரு. எபேசியர் 1 அதிகாரம் கடைசி 3 வசனத்தை பார்த்தோமே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர், எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக கொடுக்கப்பட்டவர். இதை தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப இயேசு தலையா கிறிஸ்து தலையா கேட்டீங்கன்னா, இயேசுவானவரா அவர் வெளிப்பட்டு இருந்தாரே, ஏதோ அற்புதங்களை செய்தாரு, அப்போ அவர் கிறிஸ்து சபைக்கு தலையா கொடுக்கப்படல. அவர் எப்பொழுது மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் எழுந்தாரோ அப்பொழுதுதான் கிறிஸ்து சபைக்கு தலையாக கொடுக்கப்பட்டார். இது 100க்கு 100 உண்மை. ஏனென்றால் இயேசுங்கிற பேருக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டிருங்க அர்த்தம் இல்லை. அவர் தேவகுமாரன் மனுஷகுமாரனா வந்தார். எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது. தேவகுமாரன் தான் மனுஷகுமாரனா வந்தார். கிறிஸ்து தான் இயேசுவாக வந்தார். அப்ப இந்த கிறிஸ்து தான், இந்த இயேசு தான் அந்த கிறிஸ்து, அந்த கிறிஸ்து தான் இந்த இயேசு. இந்த வெளிச்சத்தை அறிந்து அனுபவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய அன்பு பாருங்களேன். நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். இயேசுன்னு இதுல போடல. இயேசுதான் கிறிஸ்து, கிறிஸ்து தான் இயேசு, எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா ஏன் கிறிஸ்துன்னு போட்டிருக்கு அப்படின்னா, ரோமர் 5வது அதிகாரம் 8ஆம் வசனத்துல, நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அந்த அன்பை விளங்க பண்ணுகிறார். தேவகுமாரனாகிய கிறிஸ்து தான் இந்த உலகத்துல மாம்சத்துல வெளிப்பட்டா. நாம் வேதத்துல பார்க்கிறோமே, 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே, தேவ பக்திக்குரிய ரகசியம் யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். நீங்க தேவ பக்திக்குரிய மகா மேன்மையான ரகசியத்தை அறிய விரும்புறீங்களா? தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். 1 தீமோத்தேயு 3:16. எப்பவுமே யோவான் 3:16 பார்ப்பீங்களா, அதே மாதிரி 1 தீமோத்தேயு 3:16 பிடிச்சுக்கங்க. யோவான் 3:16ங்கிற மாதிரி இதையும் பிடிச்சுக்கங்க. 1 தீமோத்தேயு 3:16 தேவபக்திக்குரிய ரகசியம் பாருங்க. அது யாவர் ஒப்புக்கொள்கிறபடி எப்படிப்பட்டதா? மகா மேன்மை உள்ளது, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டா. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டா. கிறிஸ்து மாம்சத்திலே வெளிப்பட்டா. இது எதுக்காக இன்னைக்கு தியானிக்கணும் அப்படின்னு சொன்னா, பிரியமானவர்களே, கிறிஸ்து என்பதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற அர்த்தம். அபிஷேகத்தை எங்க வார்ப்பாங்க தெரியுமா? சொல்லுங்களேன். இந்த பைபிள் சத்தை நம்ம தொடர்ந்து சத்தியத்தை கேட்க போறோம். நிறைய சத்தியங்களை கேட்க இருக்கிறோம். அபிஷேகம் எங்க வார்ப்பாங்க சொல்லுங்க? காதலையா, இல்ல கால்லையா, இல்ல தலையிலையா? தலையில தான் அபிஷேகம் வார்க்கப்படும். நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க. அபிஷேகம் வார்க்கப்படுகிற இடமானது தலை. அதனாலதான் கிறிஸ்துவை அவர் தலையாய் வைத்து விட்டார். மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். கொலோசியர் 1வது அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர்.
எதை தொடர்ந்து தலையானவர் 18ஆம் வசனத்துல சொல்றாருன்னா, அதுக்கு முன்னால 14ஆம் வசனத்துல சொல்வார், குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி கொலோசையர் 1வது அதிகாரம் 14வது வசனத்துல சொல்றாரு. அதை சொல்லிட்டு தான் தொடர்ந்து வரும்போது எழுதுகிறார், அவரே சபையாகிய சரீரத்துக்கு என்னானவர்? தலையானவர். நல்ல கவனிங்கன்னா, அர்த்தத்தை நம்ம சரியா அறிந்து கொள்ளணும். கிறிஸ்து என்றால் அர்த்தம் என்ன? கிரைஸ்ட் சிக்னிஃபைஸ் அனாயிண்டட் ஒன், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்ப அபிஷேகம் எங்க பண்ணுவாங்க? தலையில தான் பண்ணுவாங்க. அப்ப தலை மேலதான் அந்த அபிஷேகம் பண்ணப்படும். அதனாலதான் அவருக்கு பேர் என்னன்னா, அவர் தலையாய் கொடுக்கப்பட்டதுனால அவருடைய பேருக்கு அர்த்தமே என்ன தெரியுமா? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். தலையை அவர் குறுகி, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு யார் தான் தலை? கிறிஸ்து தான் தலை. இதெல்லாம் நம்ம எதுக்கு படிக்கணும் அப்படின்னா, அவர் இல்லாமல் நான் இல்லை, அவருடைய ஆளுகை இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கக்கூடாது. அதுதான் கிறிஸ்துவை படிக்கிற அற்புதமான அனுபவம். கிறிஸ்துனா என்ன? சிம்பிளா சொல்லியாச்சு, அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்போ அவர் எப்பொழுது கிறிஸ்துவாக்கப்பட்டாரா? வேதம் அழகா சொல்லுது, இந்த பூமியில பிறக்கும் போது அவருக்கு கிறிஸ்து என்று பெயரிடுவார்களாக சொல்லப்படல. மத்தேயு 1:21 சொல்லுது, நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று மத்தேயு 1:21 சொல்லுது. இந்த இயேசுவை தான் அவர் கிறிஸ்துவா கொண்டு வர்றாரு. இவர்தான் கிறிஸ்து அப்படிங்கறத நிரூபிக்கிறார். அதைத்தான் நம்ம இந்த செய்திக்கு ஆதாரமாக வாசித்து தியானித்தோம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 36ஆம் வசனத்துல, எந்த இயேசுவை அவர்கள் சிலுவையில் அறைந்தார்களோ அதே இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார். அதான் விளங்கிக்கொள்ள வேண்டியது. இந்த இயேசுவை கிறிஸ்துவாக்கினார்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்து தானே இங்க வந்தார். அது என்ன அர்த்தம்? கிறிஸ்து தானே மாம்சத்துல வெளிப்பட்டார் இயேசுங்கிற பேர்ல. தேவகுமாரனாகிய கிறிஸ்து தானே மனுஷகுமாரனாய் இயேசு என்கிற பேர்ல வெளிப்பட்டார். ஆனா ஏன் வேதம் இந்த இயேசுவையே தேவன் கிறிஸ்துவும் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார்னு ஏன் எழுதியிருக்கு? அதான் படிக்கணும். இதை நீங்க தெளிவா படிச்சீங்கன்னா, தயவுசெய்து சொல்றேன், வந்திருக்கிற ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள், நீங்க சத்தியத்தை சரியா படிச்சுக்கங்க. ஒண்ணு மட்டும் சொல்லியிருந்தேன், 40 வருஷம் 50 வருஷம் ஊழியம் செய்யறவங்க சொல்றதெல்லாம் தவறுன்னு சொல்ல வரீங்களா நீங்க கேட்டுறாதீங்க. அது உங்க கையிலே கொடுத்துருந்தேன். இந்த வேத வசனத்தின் அடிப்படையில நீங்க வச்சு சொல்லிருங்க. இந்த வேத வசனத்தை தாண்டி வேற எந்த மனுஷனுக்கு இடம் கொடுக்காதீங்க. அவங்க 50 வருஷம் ஊழியம் செஞ்சாலும் சரி, 100 வருஷம் ஊழியம் செஞ்சாலும் சரி, நம்ம எதை தான் நம்பணும்? சத்தமா சொல்லுங்க. நம்ம எதை தான் நம்பணும்? வேதத்தை மட்டும்தான் நம்பணும். அற்புத அடையாளங்கள் நடந்தாலும் சரி, தீர்க்கதரிசனம் சொல்லி எழும்பினாலும் சரி, வேதத்தை மட்டுமே நம்புங்க. இப்ப பைபிள் என்ன சொல்லுது பாருங்க, ரட்சிக்கப்பட்டவர்கள் கூடி வர்ற இடத்துக்கு பேர் தான் என்ன தெரியுமா? சபை. இந்த சபைக்கு தான் கிறிஸ்து தலையாக கொடுக்கப்பட்டார். இந்த ஒரு பகுதி மட்டும் சொல்லிட்டு, இந்த சபையை கொண்டு எப்படி ஆண்டவர் கிறிஸ்துவின் சரீரத்தை எவ்விதமா தேவன் வேதத்துல வெட்ட வெளிச்சமா காண்பித்து கொடுக்கிறாருங்கிற சத்தியங்களை நாம் படிக்க இருக்கிறோம். ஒரே ஒரு உதாரணத்தை, அவர் எல்லாவற்றுக்கும் மேல இருக்கிறாருங்கிறத உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் கடைசி வசனமாகிய 22வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார். தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் முன்னால் அதுதான் தியானித்தோம். அவர் நமக்கு தலையாய் கொடுக்கப்பட்டிருக்கும் போது, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த அதிகாரமும் சரி, எந்த துரைத்தனமும் சரி, எப்பேற்பட்ட போராட்டமாக இருக்கட்டும், நம்மளை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியவே முடியாது. ஏன்னா வேதம் சொல்லுது, அவர் பரலோகத்திற்கு போய், எதை தொடர்ந்து பரலோகத்திற்கு போய் சொல்றாரு? என்ன மொட்டைக்கட்டையா பரலோகத்திற்கு போய் இருக்கு நினைக்கிறீங்களா? அதுக்கு முந்தின வசனத்தினுடைய கடைசி பகுதியை பாருங்க. இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு முந்தின வசனம் 20, 21, 22 மூணே வசனம் தான். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களில் கீழ்ப்படியாமல் போனவைகள், அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள்.
யாரு பேழையில எத்தனை பேர் பிரவேசிச்சாங்க? எல்லாரும் கேட்டா சொல்லிடுவாங்க. சின்ன பிள்ளைகிட்ட கேட்டா கூட பேழையில எத்தனை பேர் பிரவேசிச்சாங்க? மொத்தம் 8 பேர். நோவா, நோவாவின் மனைவி, நோவாவுடைய 3 பிள்ளைகள், 3 பிள்ளைகளுடைய மனைவிமார்கள், ஆக மொத்தம் எத்தனை பேர்? 8 பேர் பிரவேசிச்சாங்க. இந்த 8 பேரை பிரவேசித்து காப்பாற்றப்பட்ட விதம் எதற்கு ஒப்பனையா இருக்குதான்? அழகா சொல்லப்பட்டிருக்கு. இதே 1 பேதுரு 3வது அதிகாரம் அடுத்த வசனத்தை பாருங்க, 21ஆம் வசனத்துல, அதற்கு ஒப்பனையான அப்ப ஞானஸ்நானத்துக்கு அது ஒப்பனையா இருக்கு. நான் ஏதாவது கூட்டி குறைக்கிறேனுங்கிறத பார்த்துட்டு பிரேக் டைம்ல நீங்க கேட்கலாம். பிரேக் டைம்ல இதெல்லாம் பிரேக் பண்ண, அது நமக்கு ஒரு பிரேக் டைம் தான். நீங்க எதெல்லாம் பிரேக் பண்ணணுமோ அதெல்லாம் பிரேக் பண்ணலாம். Whatever you want to break, so during the time of break, you can break everything that you want to do. 1 பேதுரு 3:21 சொல்லுது, அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது. எதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானம்? யோசிச்சு பாருங்க. அதற்குன்னு சொல்றார். அதற்குன்னா அப்ப முந்தின வசனத்தை பார்க்கணும். எதற்கு ஒப்பனையான? நோவாவின் பேழை. நோவின் பேழையினால காக்கப்படுறாங்களே, ஜலத்தினால அந்த பேழை காக்கப்படுது, அதுதான் ஞானஸ்நானமோ? நல்ல கவனிங்க. நிறைய பேர் ஞானஸ்நானத்துடைய அர்த்தத்தை சரிவர விளங்கிக் கொள்வதில்லை. எது ஞானஸ்நானம் அப்படின்னு சொன்னா பைபிள்ல போட்டிருக்கு, அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, the ark of Noah is the type of baptism, or it typifies baptism. இது எதை காண்பிக்கு? ஞானஸ்நானத்தை காண்பிக்கு. அது ஞானஸ்நானம் என்ன? நீங்க இதுக்கு முந்தின பகுதியில பாருங்க, 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான, மறக்க மாட்டீங்கல்ல, பேழையில அவங்க காப்பாற்றப்பட்டது எதுக்கு ஒப்பனையானதா? ஞானஸ்நானம். இப்ப ஒரு கை வச்சுக்கங்க. இப்போ கொலோசியர் 2:12 நீங்க பாத்தீங்கன்னா, ஞானஸ்நானால என்ன அர்த்தமா அழகா சொல்லப்பட்டிருக்கு. அதை ஒருத்தங்க வாசிக்க கேட்கலாம். இல்ல ஞான ஸ்நானத்திலே பாருங்க, ஞான ஸ்நானத்திலே அவரோட கூட. ஞான ஸ்நானத்தினாலே சிலர் வரும், நிறைய பேருக்கு அப்படி வரும். ஞான ஸ்நானத்தினாலே படிச்சிருங்க. நாட் பை த பேப்டிசம், பட் இன் த பேப்டிசம். In the baptism we are supposed to see two things. 2 காரியங்களை கவனிக்கிறோம். ஞானஸ்நான சத்தியத்தில் 2 காரியங்களை கவனிக்க. ஒண்ணு என்ன அழகா போட்டு பாருங்க, ஞானஸ்நானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும், அதிலேனா இதுல அதே ஞானஸ்நானத்துலதான், அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். ஞானஸ்நானத்தில் 2 காரியம் நடக்கும். ஒண்ணு அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்கள், இன்னொன்று அவரோடு கூட எழுந்தவர்கள். மறந்துடாதீங்க, நான் எல்லாமே வசன ஆதாரத்தோடு உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். நான் எதுக்காக இந்த சத்தியெல்லாம் சொல்றீங்கன்னு யாரா கேட்டீங்கன்னா, அவர் மரித்தோரிலிருந்து எழும்பல அப்படின்னா அவரை ஆண்டவரும் கிறிஸ்துவமாக ஆண்டவர் ஆக்கவில்லை என்ற அர்த்தம். அதாவது அந்த முதல் செஷன்ல கிறிஸ்துவும் கிறிஸ்துவின் சரீரமும் அப்படிங்கிற இந்த கருப்பொருளை கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம். அவர் எப்படி கிறிஸ்துவாக்கப்பட்டார்? இயேசுவா இந்த பூமியில வெளிப்பட்டவர். கிறிஸ்து தான் இயேசுவாக வந்தார். மீண்டும் சொல்லுகிறேன், கிறிஸ்து தான் இயேசுவாக வந்தார். ஆனா இந்த இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார். அப்ப மரித்தோரிலிருந்து எழுப்பினதுனால ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார்னா, நான் இந்த ஞானஸ்தான சத்தியத்தை கவனிக்க வேண்டியது இருக்கு. ஞானஸ்தானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும், அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். இப்ப சொல்லுங்க, ஞானஸ்தானத்துல எத்தனை ப்ராசஸ் இருக்கு? 2 இருக்கு. ஒன்னு என்னது? அடக்கம் பண்றது, being buried with Christ and being raised with Christ. அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுதல், அவரோடு கூட எழுந்திருக்குது. எக்காலத்திலும் மறந்துடாதீங்க, இந்த அனுபவத்துக்குள்ளதான் அவர் கிறிஸ்துவ வெளிப்படுத்தப்படுறார். எல்லாம் ஒருவேளை கொஞ்சம் புதுசா ஒரு மாதிரி தெரியலாம், இந்த சத்தியத்துக்குள்ள வந்துதான் ஆகணும், வேற வழி இல்லை.
நம்ம என்ன செஞ்சிருந்தோமா, சும்மா சாதாரண ஒப்பிக்கிற ஒப்பிச்சுட்டு போயிருந்தோம். அவர் பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் மரித்துடன் எழுந்தருளி பரமண்டலத்துக்கு ஏறி சர்வலோக பிதாவாகி தேவனை வலது பரிசுத்தம். நம்ம ஒரு ராகத்தை போட்டு என்ன செஞ்சிருந்தோம், பாட்டுக்கு அடிச்சு விட்டுருந்தோம். ஆனா உண்மையிலே இங்கதான் இவர் என்ன செய்தார், கிறிஸ்துவாக அறியப்படுகிறார். அப்ப இன்னைக்கு நான் என் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கணும். என்ன செய்யணும் தெரியுமா, என் வாழ்க்கை அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்குதா? என்னுடைய பழைய வாழ்க்கை, பைபிள் சொல்றது நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டது என்று, அறையப்பட்டது என்று, சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம் என்று சற்று முன்பாக தியானிச்சுமே. ரோமர் 6ஆவது அதிகாரம் 6ஆம் வசனத்துல ரோமர் 6:6 சொல்லுகிறது. அது முழுமையா சொல்லிடுறேன். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, இதுக்குதான் அவர் தலையா இருக்கிறார். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யக்கூடாது. இதுக்கு முன்னால நம்ம மனசு மாம்ச விரும்பினங்களை செஞ்சுக்கிட்டே இருந்தோம். ஆனால் கிறிஸ்து யார் அப்படிங்கிற வெளிச்சம் எனக்கு கிடைத்த போது, மீண்டும் அழுத்தம் கொடுக்கிறேன், அப்போஸ்தலர் 2:36 தான் இந்த செய்திக்கு, இந்த முதல் செஷனுக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்டேன். அப்போஸ்தலர் 2:36 தெளிவா கவனியுங்கள். ஆகையினால், எதுக்கு ஆகையினால், அதுக்கு மேல சொல்லப்பட்டிருக்கு, நீரின் வலது பரிசில் உட்காரும் என்று கர்த்தரின் ஆண்டவருடனே சொன்னார் என்று அவனே சொல்லியிருக்கிறான். ஆகையினால், ஆமா, இது எங்க சொல்லியிருக்காங்க, 110 சங்கீதத்தில் சொல்லியிருப்பாங்க. ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே, பாத்தீங்களா, இந்த இயேசுவை தான் சிலுவையில் அறைஞ்சிட்டீங்க. இவரை தான் தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கிட்டார். எப்படி? மரித்தோர்ல இருந்து எழுப்பி வலது பரிசத்துல உட்கார வைத்ததுனால. அப்ப அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்ட விஷயம்தான் எதுக்கு அடையாளமா? ஞானஸ்தானம். அழகா சொல்றீங்க, ஞானஸ்தானத்துக்கு அடையாளம். அப்ப அந்த ஞானஸ்தானம் தான் எதுக்கு ஒப்பனையா இருக்கான்? நோவாவுடைய பேழை. நோவாவுடைய பேழைக்கு ஒப்பனையானது ஞானஸ்தானம். அழகா போட்டிருக்கு. இப்ப 1 பேதுரு 3ஆவது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலா இராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. அவர் பரலோகத்திற்கு போய். நோவாவுடைய நாட்கள் நடந்துச்சு. முழு மனுக்குலமும் சோரம் போய்கிட்டு இருக்கு. அத்தனை பாவங்களையும் அத்தனை பாவத்தன்மை கொண்ட ஆதாம்களையும் ஆண்டவர், பழைய மனுஷனை கொண்ட அத்தனை ஆதாம்களையும் ஆண்டவர் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். உண்மையா இல்லையா? ஆதாமுடைய நாட்கள், மன்னிக்கும், நோவாவுடைய நாட்கள் அப்படிதான் நடந்துச்சு. ஏன் 8 பேர் மட்டும் காப்பாற்றப்பட்டாங்க? 8 பேர் ஆண்டவருக்கு ஒரு 8 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துட்டாங்களா? ஆளுக்கு ஒரு பர் பர்சன் வீதம் ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய், 8 லட்சம் ரூபாய் கையில கொடுத்ததுனால ஆண்டவர் காப்பாத்திட்டாரா? இல்ல. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிக்க பேழை உண்டு பண்ணினான். அதனால, எதனால? விசுவாசத்தினால. இந்த பேழை உண்டு பண்ணானே, விசுவாசத்தினால செய்தாரு. அதனாலே உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான் என்று எபிரேயர் 11ஆவது அதிகாரம் 7ஆவது வசனத்தில் வாசிக்கிறோம். எதனால் உண்டாகிற இதான் நீதியா? விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். அதனாலே உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்க்கப்பட்டுட்டு, நீங்க நினைக்கலாம், கிறிஸ்துவின் மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலை பற்றி நீங்க பேசுற இடத்துல எப்படி நீங்க நோவா பேழையை உள்ள கொண்டு வரீங்க? குழப்பத்துக்கான்னு கேட்டீங்கன்னா குழப்பத்துக்கு கிடையாது. பைபிளே காலாகாலமா எதை அறிவிக்க தெரியுமா? நோவாவுடைய பேழை எதுக்கு அடையாளமா? கிறிஸ்துவனுடைய ஞானஸ்தானத்துக்கு ஒப்பனை. அது கிறிஸ்துவனுடைய மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலுக்கு நிழலாட்டமாய் வெளிப்படுத்தப்பட்டது. நான் சொல்ல, பைபிள் சொல்றேன். அவ நோவாவின் பேழையின் மூலமா கிறிஸ்துவ அறிய முடியுமா? முடியாதா? அறிய முடியும். அதனாலதான் அங்க காண்பிக்கிறார். நோவாவுடைய பேழை பாருங்க, முழு பழைய உலகத்தையும் மூடிட்டு அவங்க இன்னொரு உலகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. இதுதான் கிறிஸ்துவோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு புதிதான ஜீவனம் பண்ணுவதற்கு எழும்புகிற அனுபவம். ஆனா இன்னைக்கு பாருங்க, நிறைய பேருக்குள்ள ஜென்ம சுபாவங்கள் இருக்கு. அதே பழைய கெட்ட வார்த்தை, பழைய அதே பாரம்பரியம், பொய், அது மட்டும் இல்ல, விபச்சார சிந்தனை, களவு, நாடகம், சினிமா பார்க்கிறது, ஜாதி வெறி, இப்படிப்பட்ட பலவிதமான மாம்ச கிரியைகள் உள்ளடக்கப்பட்ட ஒரு விதமான மாய்மால கிறிஸ்தவ தோற்றம் வெளியில இருக்கு. இதுக்குதான் சொல்றோம், இந்த இயேசுவை கிறிஸ்து என்று
நாம் அறிக்கை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர்தான் கிறிஸ்து. அது எப்படி அறிக்கை செய்வது? இயேசுவே கிறிஸ்துன்னு சொல்லி எல்லாரும் கூப்பாடு போட்டு கத்திரலாமா? அதை அனுபவிக்க வேண்டும். வேதம் என்ன சொல்றது பாருங்க, அதை அனுபவிக்க வேண்டும். எப்படி ஆக்கினார்? அவரை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து அவரை 3ஆம் நாள் எழும்ப பண்ணினார். உண்மையிலே கிறிஸ்தவத்தினுடைய ஆரம்ப நிலை தெரியுமா? நான் உனக்கு சொல்றேன், 2 நிலையை சொல்றேன். கிறிஸ்தவத்தினுடைய ஆரம்ப நிலை என்ன தெரியுமா? முதல் வெளிச்சம் நமக்கு என்ன தெரியுமா? கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், நமக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். முதிர்ச்சியான நிலைமை தெரியுமா? கிறிஸ்துவோடு கூட நானும் மரித்தேன், அவரோடு கூட நானும் அடக்கம் பண்ணப்பட்டேன், அவரோடு கூட நானும் எழுந்தேன். பைபிள் சொல்லுதா சொல்லலையா? கிறிஸ்துவோடு கூட மரித்தேன் பைபிள் இருக்கா இல்லையா? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது என் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னிடத்தில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கலாத்தியர் 2:20 சொல்லுகிறது. தேவகுமாரனாகிய கிறிஸ்துவை அனுபவிப்பது என்பது என்ன? என்னுடைய பழைய வாழ்க்கையை கலைந்து விடுவது. அதுலதான் கிறிஸ்துவை, இயேசுவை அவர் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக காணப்பட பண்ணினார். எவ்வளவு மேன்மை பாருங்க, மகா மேன்மை. இந்த சத்தியத்தை அறிகிற ஒவ்வொருவரும் என்ன செய்வாங்க தெரியுமா? நம்முடைய பழைய வாழ்க்கைக்காக, பாவ வாழ்க்கைக்காக மனஸ்தாபப்பட்டு இந்த பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக கிறிஸ்துவின் மரணத்தை பற்றுகிற விசுவாசத்துக்குள்ளேயும் அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றுகிற விசுவாசத்துக்குள்ளேயும் வந்து விடுவார்கள். அதுதான் இங்கே பார்க்கிறோம். நோவாவுடைய பேழை நான் ஒரு உதாரணமாய் காண்பிக்க உண்மையிலே நடத்தல் பெற்றேன். இங்கே 1 பேதுரு 3வது அதிகாரத்தில் பார்க்கிறோமே, எதை தொடர்ந்து அவர் பரலோகத்திற்கு போயின்னு இருக்கு பாருங்க. இந்த பேழையில் உள்ளவங்க எங்க போயிட்டாங்க? இன்னொரு உலகத்துக்கு போறாங்க. எல்லா பழைய உலகத்தையும் மூடிட்டு இன்னொரு புது உலகத்தை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க, போறாங்க. அடுத்த வசனத்துல போட்டிருக்கு, அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பரிசுல வீட்டு இருக்கிறாரா பாருங்க. எல்லா சகல துறைத்தின, எல்லா துறைத்தினங்கள், அதிகாரங்கள் எல்லாம் அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறார். அப்ப இதுலதான் அவர் தலையாக அறியப்படுகிறார். இந்த பேழைக்குள்ள வந்துடணும். எப்பவும் சொல்ற பிரியமானவர்களே, நீங்க எப்ப ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ தெரியாது, ஆனா ஞானஸ்தானத்துல நடக்கக்கூடிய சம்பவத்தை அறியுங்க. ஞானஸ்தானத்தில் நடக்கக்கூடிய அந்த அருமையான சத்தியங்களை அறியுங்க. ஞானஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சத்தியங்கள் என்ன? அவரோடு கூட நான் அடக்கம் பண்ணப்பட்டு, அவனுக்கு சொல்லட்டுமா, இயேசுவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் எழல அப்படின்னா அவர் நிச்சயமா ஆண்டவரும் கிறிஸ்துவா ஆகவே முடியாது. சொல்லுங்க, அவர் மரித்தது உண்மையா? 100% உண்மை. அவர் அடக்கம் பண்ணப்பட்டது உண்மையா? 100% உண்மை. அவர் உயிரோடு எழுந்தது உண்மையா? அதுவும் 100% உண்மை. அதான் பவுல் சொன்னார், கிறிஸ்து எழுந்திராவிட்டால் எங்கள் பிரசங்கம் விருதா, உங்க விசுவாசமும் வீண் அப்படின்னு சொல்லிட்டார், விருதான்னு சொல்லிட்டார். பாக்குறீங்களா? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15வது அதிகாரம் 12 மற்றும் 13 ஆகிய 2 வசனங்களை பார்க்கும்போது, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்து எழுந்திருக்கவில்லையே. 14 சொல்றார் பாருங்க, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும். பிரசங்கிக்கிறவனும் பூஜ்யம், கேட்கிறவனும் பூஜ்யம் தான். அவங்க கவனிச்சுக்கங்க. அதனாலதான் எல்லா பிரசங்கங்களும் இந்த சாயல் வரல அப்படின்னா, பிரசங்கிக்கிறவனும் பூஜ்யம் தான், பிரசங்கத்தை கேட்கிறவனும் பூஜ்யம் தான். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. அப்படி ஒருவேளை மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணா இருக்கும் மட்டும் இல்லை. அடுத்து தொடர்ந்து பாருங்கள், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் என்ன செய்வீங்க? இருப்பீர்கள். அதுக்கப்புறம் கிறிஸ்துவுக்குள் நெத்திரை அடைந்தவர்களும் கெட்டு போயிருப்பாங்க, கெட்டிருப்பார்களே சொல்ற. அவ கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் அவ்வளவுதான், எல்லாம் போச்சு. Our preaching becomes zero if Christ not be risen. உண்மையான அதான் அர்த்தம்.
உங்கள் விசுவாசம், our faith becomes zero if Christ not be risen. எல்லாத்தையும் தெளிவுபடுத்துறாரு. கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் எங்கள் பிரசங்கம் விருதா, உங்கள் விசுவாசம் வீணா இருக்கும். Waste, useless. It becomes zero, it becomes useless. யூஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை வாழணுமா? பயனுள்ள வாழ்க்கை வாழணுமா இல்ல பயனற்ற வாழ்க்கை வாழணுமா? அதுமா சொல்லுங்க. யூஸ்ஃபுல்லா இல்ல யூஸ்லெஸ்ஸா? யூஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை வாழணும். அந்த கிறிஸ்தவத்துக்கான வழிவகுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மேன்மை இதுதான். இயேசுவை அவர் கிறிஸ்துவாக்கினார். மறுபடியும் சொல்றேன், தியரியா படிக்காதீங்க, அனுபவிங்க. என்னுடைய பழைய வாழ்க்கை, என்னுடைய ஜென்ம சுபாவத்துக்குரிய பழைய மனுஷன் எத்தனை பாவ சோதனையா இருக்கட்டும், இந்த சத்தியத்துக்கு முன்பாக பூஜ்ய நிலைமைக்கு வந்துடும். அது கண்கள் நிச்சயம் இருக்கலாம், மாம்சத்தின் நிச்சயம் இருக்கலாம், வாயின் தாறுமாறா இருக்கலாம், சிந்தையில இருக்கிற கெட்ட எண்ணங்களா இருக்கலாம், எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் சரி. Every kind of sin becomes zero when we come to know the truth that Christ died, was buried and was risen from the dead. அப்படிங்கிற கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாம் உயிரோடு எழுந்தாருங்கிற இந்த சத்தியத்தை அறியும் போது, இந்த சத்தியத்தை அறிந்து அனுபவிக்கும் போது, என்னுடைய பழைய வாழ்க்கையும் மடிந்து விட்டா, மாம்சம் எழும்பும் போதெல்லாம் இந்த சத்தியத்தை கொண்டு மேற்கொள்ள வேண்டியது இருக்கு. மாம்சம் எழும்பும் போதெல்லாம் இந்த சத்தியத்தை கொண்டு நான் ஜெயிக்க வேண்டியது இருக்கு. கிறிஸ்துடனே கூட மரித்து விட்டோமா? ஒரு மரித்த சடலத்தை எப்பவுமே நினைச்சுவேன்னா வீட்டுல இருந்து மண்டபத்துக்கு கொண்டு போவாங்க. கல்யாண மண்டபத்துக்கு இல்ல, சர்ச் மண்டபத்துக்கு கொண்டு போவாங்க. அங்க கொண்டு வச்சிருப்பாங்க. கடைசியா பாக்குறவங்க நினைச்சலாம் பார்க்கலாம், சுடுகாட்டிலையும் வச்சிருப்பாங்க. அந்த பிரேதத்துக்கு முன்னால ஒரு 30 கோடி ரூபா பணத்தை அப்படியே அள்ளி, சாக்குல அப்படியே அள்ளி, எப்பா கொஞ்சம் எடுத்துக்க, உனக்கு தான் 30 கோடி ரூபா கொண்டு வந்திருக்கேன், 30 கோடி எடுத்தாலும் எடுத்துக்க, அட்லீஸ்ட் ஒரு 10 கோடியாவது எடு அப்படின்னு சொல்லி எத்தனை முறை கூப்பிட்டாலும், அவனை தட்டி கூப்பிட்டாலும், அல்லது ஒரு கத்தியை வச்சு வெட்டி கூப்பிட்டாலும் அவனால எதை எடுக்க முடியுமா? முடியாது. அவன் பக்கத்துல புதுசா ஆப்பிள் போன் வந்திருக்கு, 2 லட்சம் ரூபா, 2.5 லட்சம் ரூபா, சூப்பரான போனு, அப்படி லேசா ஷேக் பண்ணாலும் அப்படி நீ எது அன்னைக்கு அதெல்லாம் பார்க்கலாம், அப்படிலாம் இருக்கு, கொஞ்சம் எழுந்து லேசா பாரு, கொஞ்சம் எழுப்புப்பா அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே கொஞ்சம் மெதுவா தட்டி எழுப்புனா, மெதுவா இல்ல வேகமாவும் எழுப்புனா அவனால எந்திரிச்சு பாத்துருவானா? உனக்கு இலவசமா தர்ற இந்த ஆப்பிள் போன வாங்கிக்க நினைப்பானா? இல்ல. அது ஒரு அசிங்கமான காட்சியை நீ பாரு தம்பி செல்வகுமார், நீ பாரு, இந்த காட்சியெல்லாம் நீ பாக்குறியா, உனக்கு நல்லா இருக்கும், நீ பாரு அப்படின்னு சொல்லி அவனை எழுப்புனா, கண்ணை கிட்ட வச்சு பார்த்தாலும் கண்ணை அப்படியே திறந்து வச்சு நம்ம கையை வச்சு அவன் கண்ணை அப்படி திறந்து விட்டு ஒரு செகண்டாவது பாருப்பா அப்படின்னு சொன்னா பார்க்க முடியுமா? அவனால பார்க்க முடியல. ஏன்? இத்தனையும் அவனால செய்ய முடியல. ஏன்? ஒன்னே ஒண்ணு, அவன் என்ன ஆயிட்டான்? He is right now dead. அவன் இப்பொழுது மரித்து விட்டான். இதுதான் கிறிஸ்துவுக்குள்ளே நீங்களும் நானும் கண்டடிகிற மகா மென்மையான அனுபவம். பிரியமானவர்களே, இதுதான் கிறிஸ்துவாக்கிட்டார். அதனாலதான் எழுதுகிறார், அவர் மரிக்கிறதுக்கு முன்னால போடல, அவர் மரித்து உயிரோடு எழுந்ததுனாலதான் பைபிள் சொல்லுது அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாய் அவரை கொடுத்துட்டாராம். எல்லாருடைய பாதங்களுக்கு கீழே தான். அது எந்த பாவ சோதனையா இருந்தாலும் சரிதான், எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருக்கட்டும். நான் சில இடத்துல சைவத்துல கூட ஒரு யூடியூப்ல ஒரு ஷார்ட் ஓடுது, இச்சையை ஜெயிக்கிறது எப்படின்னு கேட்டா அதுக்கு என்னமோ சொல்லிக் கொடுக்காங்க. அதை எப்படிமா கடிந்து கொள்ளணுமோ என்னமோ சொல்லிக் கொடுக்காங்க. பாருங்க லட்சணத்தை பாருங்க. நான் சொல்றேன், எந்த பாவத்தை மேற்கொள்ளுதான் சரிதான். நான் உனக்கு கேட்கிறேன், கிறிஸ்து அத்தனை பாவங்களையும் சுமந்து தீர்த்துட்டாரா இல்ல ஏதாவது கொஞ்சம் பாவங்களை விட்டுட்டாரா? இல்ல 2000 வருஷத்துக்கு முன்னால ஒரு மரிச்சதுனால அன்னைக்குள்ள பாவங்களை தான், மாய்மாலம் அந்த மாதிரி பாவங்களை தான், விபச்சாரம் வேஸ்ட் அந்த பாவங்களை தான் அவர் என்ன செஞ்சாரு, சிலுவையில சுமந்துட்டாரு. இப்ப இருக்கிற ஆண்ட்ராய்டு மொபைல்ல பயங்கர பாவம் இருக்குல்ல, இப்ப நிறைய போதை வஸ்துக்கள் இருக்குல்ல, அப்ப கஞ்சா கிடையாது, இப்ப கஞ்சா பாவம் எல்லாம் இப்ப புதுசா வந்திருக்குல்ல, அதனால இந்த பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்க்கலன்னு சொல்றீங்களோ? இல்ல, அவர் ஒட்டுமொத்த பாவங்களையும் சுமந்து தீர்த்தார். பாவ போராட்டமா, பிரச்சனையா, அடிக்கடி விழுந்து போகிறோமா, இல்ல என்னால நிக்க முடியல நினைக்கிறோமா? இந்த சத்தியத்துக்குள்ள வாங்க. இந்த இயேசுவை, சிலுவையில் அறையப்பட்ட இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்கிற வெளிச்சம் சொல்லுகிறது.
கடைசியா ஒரு பாயிண்ட் நான் சொல்லி நான் முடிக்க வாஞ்சுகிறேன். சரி, இவர் சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர் சொல்லி கொலோசியர் 1:18 சொல்லுது. இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் சொல்றேன். அபிஷேகத்தை குறித்து அறிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு அபிஷேகம் பெறலையே, நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேனா இல்லையாங்கிற பல சந்தேகம் இருந்தா இன்னைக்கு அத்தனை சந்தேகங்கள் என்னையோட ஒளிந்து போகுது. ஏன் அப்படின்னா, இந்த கிறிஸ்துவின் சரீரம், இதுலதான் ஆண்டவர் அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். நான் முதவே சொன்னேன், கிறிஸ்து என்றால் அதனுடைய பேருக்கு என்ன அர்த்தம்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்ப அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ பைபிள் என்ன சொல்றது? நல்ல கவனிங்க. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 27ஆம் வசனத்தை பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாயும் இருக்கிறீர்கள். இப்ப நம்ம தான் கிறிஸ்துவின் சரீரம், தனித்தனியே அவயவங்களுமா இருக்கிறோம். இப்ப நமக்கு தலையா கொடுக்கப்பட்டிருக்கிற கிறிஸ்து யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அதனால நீங்க நூதனமான முறையில யுத்த அபிஷேகம், வல்லமை அபிஷேகம், பரிசுத்தாவின் அபிஷேகம் அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய விதமா குழப்படி நடக்கு. நான் பைபிள் வசனத்தின் அடிப்படையில் சொல்றேன். பைபிள்ல பரிசுத்தாவின் அபிஷேகங்கிற வார்த்தை கூட பைபிள்ல கிடையாது. உடனே ஷாக் ஆயிடாதீங்க. முதலே சொல்லிட்டீங்க, எனக்கு வாக்கு கொடுத்துட்டீங்க, ஒப்புதல் தெரிவிச்சிட்டீங்க. நீங்களும் நானும் ஒப்புதல் தெரிவிச்சிட்டோம். வேதத்தை மட்டும் தான் கேட்போம்னு சொல்லிட்டீங்க. 40 வருஷம் ஊழியம் செஞ்சாலும் சரி, 50 வருஷம் ஊழியம் செஞ்சவங்களும் சரி, 100 வருஷம் ஊழியம் செஞ்சாலும் தூக்கி போட்டுருவோம். இந்த பைபிள் எங்களுக்கு முக்கியம் சொல்லிட்டீங்க. அதெல்லாம் நல்ல கவனிங்க. இன்னைக்கு அந்த அபிஷேகம் பேரு, இந்த அபிஷேகம் பேருன்னு சொல்றதெல்லாம் பைபிள்ல இல்லவே இல்லை. இப்போ நூதனமா யுத்த அபிஷேகம் சொல்லி ஒரு ஓடிக்கிட்டு இருக்கு. யுத்த அபிஷேகம் சொல்லி, யுத்த அபிஷேகமும் கிடையாது, மொத்த அபிஷேகம் கிடையாது. பைபிள்ல இருக்குதா யுத்த அபிஷேகம்? பரிசுத்தாவியின் அபிஷேகங்கிற வார்த்தை கூட பைபிள்ல இல்லை. பரிசுத்தாவியின் அபிஷேகம் கூட பைபிள்ல இல்லவே இல்லை. நான் எப்பவுமே ஞாபகிச்சுக்கேங்க, இந்த அந்த ஊழியக்காரங்க சொன்னாங்க, இந்த ஊழியக்காரங்க சொன்னாங்க, எதையும் ஏற்றுக்கிறது கிடையாது. இந்த பைபிள் என்ன சொல்லியிருக்கோ அதான் ஏற்றுக்கிறது. இல்ல அவங்க வல்லமையான ஊழியக்காரங்க, அவங்க கிட்ட லட்சக்கணக்கான ஜனங்கள் வர்றாங்க, எத்தனை பேர் வரட்டும். அப்படி பார்த்தா திருப்பதியில லட்சக்கணக்கான பேர் கூடுறாங்க, கோடிக்கணக்கான பேர் கூடுறாங்க. அப்ப அங்க பேர் வைப்போம். இந்த இருக்க பக்கத்துல திருச்செந்தூர், அங்க லட்சக்கணக்கான பேர் வர்றாங்க, இரவும் வர்றாங்க. அப்ப அங்க வல்லம் அதிகம் சொல்லி பேர வைப்போம். இந்த கூட்டத்தை கண்டு ஏமாறாதீங்க. பிரியமான உள்ள சத்தியத்தை பாருங்க. பரிசுத்தாவின் அபிஷேகம் பைபிள்ல இருக்குதா? பரிசுத்தாவின் அபிஷேகம் அப்படின்னு வார்த்தை அப்படிங்கிற சொற்றோட எங்கேயாவது பைபிள்ல இருக்கா? இல்ல. யுத்த அபிஷேகம், வல்லமின் அபிஷேகம், முன்மாறி அபிஷேகம், பின்மாறி அபிஷேகம் ஏதாவது பைபிள்ல? இல்லவே இல்லை. அபிஷேகங்கிற பதம் பைபிள்லயே 3 இடத்துல பயன்படுத்தப்படுது. எங்க அப்படின்னா பைபிள்ல மொத்தமே, அதாவது புதிய ஏற்பாட்டுல சொல்றேன், பழைய ஏற்பாடு எடுக்கல, புதிய ஏற்பாட்டுல சபையை குறித்த விஷயத்துல இயேசுன்னு அபிஷேகம் பண்ணப்பட்டாருங்கிற அதை வச்சு நான் சொல்லல. சபைக்கு அப்படின்னு சொல்லி 3 இடத்துலதான் அபிஷேகங்கிற பதம் பயன்படுத்தப்படுது. அது எங்கெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் கடைசி பகுதிக்கு வந்தீங்கன்னா, 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் கடைசி 21வது வசனத்துக்கு வரும்போது, உங்களுடைய கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. வார்த்தையை கவனிச்சுக்கங்க, நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனை தான் ஃபர்ஸ்ட். சபையை பொறுத்த மட்டும் முதல் முறையா கொடுக்கப்பட்ட அபிஷேகங்கிற பதம் இதுலதான் பயன்படுத்தப்படுது. 1 யோவானின் புஸ்தகம் 2வது அதிகாரம், 1 யோவான் 2வது அதிகாரம் அதுல 20வது வசனத்துல, நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்படுது. பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்தீர்கள். நல்லா பண்றீங்க, பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்றவர்கள். இதே அதிகாரம் 27ஆம் வசனத்தை பாருங்க, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களை நிலைத்திருக்கிறது. இந்த 3 இடத்தை தாண்டி சபைக்கு அப்படின்னு சொல்லி வேற எதுலையுமே அபிஷேகங்கிற வார்த்தை இல்லை. அதுல அந்த அபிஷேகம் இந்த அபிஷேகம் சொல்லி எங்கேயும் ஓடிடாதீங்க. இந்த 3 இடத்திலுமே நீங்க உன்னிப்பா கவனிச்சு பாருங்க, ப்ளூரல்ல தான் இருக்கு, பன்மையில தான் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம், பன்மை. நீங்கள் சொல்லும்போது சபை, ஒட்டுமொத்த சபையை வச்சு சொல்றார். இன்னொன்னு, நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அங்கேயும் சிங்குலர் இருக்கா, ப்ளூரல் இருக்கா? ப்ளூரல் தான் இருக்கு, பன்மையில தான் சொல்றார், நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அப்போ நல்லா பாருங்க, 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 21வது வசனம், 1 யோவான் 2வது அதிகாரம் 20 மற்றும் 27வது வசனங்கள்,
ஆகிய இந்த 3 இடத்துலதான் அபிஷேகங்கிற பதம் சபைக்கு என்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இதை தாண்டி வெளியே போக கூடாது. தனிப்பட்ட முறையில ஒரு மனுஷன் அபிஷேகம் பெற்றான் அப்படின்னு சொல்லி பைபிள்ல எவிடன்ஸ் கிடையாது. புதிய ஏற்பாட்டுல எவிடன்ஸ் கிடையாது. புதிய ஏற்பாட்டுல எவிடன்ஸ் இல்லை. அது ஏன் பன்மையில எழுதியிருக்கு அப்படின்னு கேட்டா, நான் முதலே சொல்லிட்டேன், நீங்க யாரும் கிறிஸ்துவ மறுதளிச்சிடாதீங்க. கிறிஸ்துவ நாம் மறுதளிக்க ஆயத்தமா இல்லை, நீங்களும் மறுதளித்து விடாதீங்க. மறுதளிக்க நீங்களும் ஆயத்தம் இல்லை என்பதை நான் நன்கு அறிவேன். இன்னைக்கு வேத வசனங்களை சரியா அறியாதனாலதான் அந்த அபிஷேகம், அப்புறம் அக்கினி அபிஷேகம், வல்லமை அபிஷேகம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தாறுமாறா இன்னைக்கு ஜனங்கள் ஓடுறாங்க. உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஆனா வேதத்துக்கு எதிரடியா மட்டும் செயல்படாதீங்க. ஏன் கிறிஸ்துவும் அப்படி சபையும் சொல்லிதானே, அப்படி சரீரமும் சொல்லிதானே பாக்குறோம். அதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவானவர் சபைக்கு ஏதா கொடுக்கப்பட்டிருக்கிறார், தலையை கொடுக்கிறார். கிறிஸ்து தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட இவருக்குள்ளே நீங்கள் நானும் நிலைத்திருக்கிறோம். என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்படுகிறோமோ அன்றைக்கே யாருடைய அவயவமா மாறுறோம். இது உண்மை. பைபிள் அப்படிதான் இருக்கு. என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்படுறோமோ அன்னைக்கே அப்படி சபையாய் மாறுறோம். ஒருவேளை சந்தேகமா இருந்தா நான் எல்லா வசன ஆதாரம் சொல்றேன். சபைங்கிற பதம் முதல்ல பைபிள்ல பயன்படுத்தப்பட்ட இடம் மத்தேயு 16வது அதிகாரம் 18ஆம் வசனத்துலதான். புதிய ஏற்பாட்டிலேயே முதல் முறை பயன்படுத்தப்பட்ட பதம், சபைங்கிற பதம் பயன்படுத்தப்பட்ட பதம் மத்தேயு 16:18 இருக்கு. நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை என்ன செய்யறதில்லை, மேற்கொள்வதில்லை. அவங்க சொல்லப்பட்டிருக்க சபையை கட்டுவேங்கிற சபை இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு மூல மொழியில கிரேக்க பாஷையில எக்லீசியா அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. எக்லீசியா, எக்லீசியாங்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கட்டடம் கிடையாது. பொதுவா சபை அப்படிங்கிறதுக்கு பேரு கட்டடமே கிடையாது. ஒரு ஓலை செட்டா இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு செட்டா இருக்கலாம், ஒரு மரத்தடியா இருக்கலாம், அல்லது ஒரு கட்டடம் போல ஒரு அமைப்பு உள்ள ஒரு பில்டிங்கா இருக்கலாம். எந்த இடத்துல தேவ பிள்ளைகள் கூடி வர்றாங்களோ அதுக்கு பேர் தான் சபையை ஒழிய கட்டடம் சபைன்னு சொல்லி பைபிள்ல அர்த்தம் இல்லவே இல்லை. கட்டடத்துக்கு ஒப்புமையாய் பேசப்பட்டிருக்கு. கட்டடத்துக்கு மட்டும் ஒப்புமையா பேசப்பட்டிருக்கு, ஆடுகளுக்கு ஒப்புமையா பேசப்பட்டிருக்கு. சபை ஆடுகளுக்கு ஒப்புமையா பேசப்பட்டிருக்கா இல்லையா? ஆடுகளை போல இருக்கிறோம். அவர் நம்முடைய மேய்ப்பன், நம்ம எல்லாரும் ஆடுகள் சொல்லி யோவான் 10வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமா, கற்களுக்கு அடையாளமா இருக்கு. 1 பேதுரு 2வது அதிகாரம் 4 மற்றும் 5 வாசிக்கும் போது நாம் எல்லாரும் ஜீவனுள்ள கற்களை போல அவர் மேல் கட்டப்படுகிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்ல, நாம் எல்லாரும் அவருடைய மாளிகையா இருக்குன்னு சொல்லியும் 1 பேதுரு 2வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. 8வது வசனம் 9ஆம் வசனத்துல நாம் அவருடைய மாளிகையாக, அவருடைய பண்ணையாக இருக்கிறோம் இருக்கு. இதெல்லாம் உருவகப்படுத்தக்கூடியவே ஒழிய சபைங்கிற அர்த்தத்துக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒன்று கூடி வர்றதுக்கு பேர் தான் என்னது? சத்தமா சொல்லுங்க, சபை. அதனால தயவு செய்து கட்டடம் நினைச்சிடாதீங்க. கட்டடம் எல்லாம் நம்முடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்றபடிதான் நம்ம ஏற்படுத்தியிருக்கோம். அதுல எந்த தப்பும் கிடையாது. நம்ம கூடி வரல அப்படின்னா அங்க யாரு கிடையாது? தேவன் கிடையாது. அந்த கட்டடத்துல நினைச்சிடாதீங்க, கட்டடம் காரியம் கிடையாது. நம்ம இதே போல ஒரு இடத்துல கூடி வருவது சபை கூடி வருதல் தான். எங்கே பாருங்க, 2 பேரோ 3 பேரோ எங்க கூடி வர்றோமோ அவர் நடுவில் என்ன செய்யறேன், இருக்கிறேன்னு சொல்ற. பிரியமானவர்களே, சபைங்கிற அந்த அர்த்தத்தை சரியா விளங்கிக்கங்க. ஏன்னா நிறைய பேரு காலாகாலமா இப்படி இந்த கட்டடம் தான் சபை அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. தயவு செய்து சொல்றேன், பைபிள்ல நீங்க நினைக்கிற மாதிரி அர்த்தம் போடப்படவில்லை. எக்லீசியா அப்படிங்கிறது கட்டடம் அல்ல. எக்லீசியா never means to be a building, never means to be a castle or palace, but it means to be a gathering of the saved, ரட்சிக்கப்பட்டவருடைய கூடுகை. அதுக்கு பேர் தான் சபைன்னு சொல்லி திட்டவட்டமா இருக்கு. ஒருவேளை சபைங்கிறது கட்டடம் அப்படின்னு யாரும் நிரூபிச்சிட்டீங்கன்னா, ஒருவேளை நான் உண்மையிலே நான் அப்படி ஒரு பொய் சொல்லிட்டு ஊழியம் செய்யல, நான் ஊழியத்துட்டு போயிருது. ஆனா இதை தாண்டி வேற எதையும் ஏற்றுக்கிடாதீங்க. இதை தாண்டி வேற எதையுமே ஏற்றுக்கொள்ளாதீங்க. நமக்கு எதுக்கு தெரியுமா இதெல்லாம் கட்டடம், இந்த மாதிரி அமைப்பு? சிலவங்க ஒரு குடிசை வீட்டை வச்சு கர்த்தரை ஆராதிப்பாங்க. வட மாநிலத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆற்றங்கரையில கர்த்தரை ஆராதிப்பாங்க. எதுக்கு தெரியுமா? அவங்கவுங்க வசதிக்கு ஏற்றபடி ஏற்படுத்திக்கிட்டாங்க. இப்ப நமக்கு பாருங்க, இங்க வெள்ளாண் மலையில ஒரு பெரிய ஒரு கட்டடம் இருக்கு. அது எதுக்கு? மழையில வந்தா நம்ம இது மழை படாது, நல்ல ஒரு அமைப்புக்காக என்ன செய்யப்பட்டிருக்கு, அது கட்டப்பட்டிருக்கு. நல்லது. அங்க ஒரு அமைப்பு, கட்டட அமைப்பு இருக்கு. அதுக்குள்ள ரசிக்கப்பட்ட ஜனங்கள் கூடி வரும்போது அது சபை கூடி வருதல். அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். மற்றபடி கட்டடத்தை ஆண்டு நியாயந்திருக்க போறது இல்லை. கட்டடத்து மேல அவர் இறங்கி வர மாட்டாரு. யார் மேலதான் இறங்கி இருக்கிறாரு? நம்ம மேலதான் இறங்கி இருக்கிறார். ஆகையினால
எக்லீசியா அப்படின்னு பயன்படுத்தப்பட்ட அந்த பதத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, ரட்சிக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், டு கால் அவுட், டு சம்மன் அப்படின்னு அர்த்தம். அதோட அர்த்தம் ஒரு கூட்டத்தை ஒன்று கூட்டுறது பேரு தான் சபை கூடி வருதல். ஆக பிரியமானவர்களே, இதத்தான் சங்கீதம் 133வது சங்கீதம் முதல் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா பைபிள் சொல்றது எல்லாருக்கும் தெரிந்ததுதான். சங்கீதம் 133:1 நீங்க கவனிங்க. பைபிள் சொல்லுது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. இந்த சத்தியத்துடைய காரியங்களை விளங்கிக் கொள்ளுங்க. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அடுத்த வசனத்தை வாசிங்க பாருங்க. அது ஆரோனுடைய சிரசின் மேல். அதுனா எது? அதையும் சொல்லிருங்க. ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஸ்டின் வைக்கல. முதல் வசனத்தை பார்த்து நீங்க சொன்னா போதும். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்றதுக்கு பேர் தான் என்னது? அதுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தோம். ஆமா, நன்மை. அதுதான் என்ன கூடி வருதல்? சபை கூடி வருதல். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது பேரு தான் சபை கூடி வருதல். பைபிள்ல திட்டவட்டமா இருக்கு, இல்லாத நான் எதுவும் சொல்லல. அவ சபை கூடி வருதல காமிச்சு கொடுத்துட்டு அது எதுக்கு ஒப்பனையா இருக்குதான்? அபிஷேகத்துக்கு ஒப்பனையா இருக்கு. என்னைக்கு ரட்சிக்கப்பட்டவங்க ஒன்று கூடிட்டாங்களோ அவங்க அபிஷேகத்தை அனுபவிக்கிறாங்க. நான் வசன ஆதாரத்தோடய பேசுறேன். அதுதான் பவுல் அந்த இடத்துல, பவுலோ யோவானோ, பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கோ அல்லது யோவான் தன்னுடைய நிருபத்தின் மூலமா சபைகளுக்கு எழுதும் போதும் சரி, நீங்க அபிஷேகம் பெறுங்க, நீங்க அபிஷேகம் பெறணும் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது கட்டளை கொடுத்தாங்களா? எதுவுமே கொடுக்கல. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் அந்த அபிஷேகத்தை சுதந்திரிக்கிறாங்க. எப்படி? வசன ஆதாரத்தை சொல்றேன். இங்க 133 சங்கீதத்துல சொல்லியிருக்கு, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மை எத்தனை இன்பமானது. அது ஆரோனுடைய சிரசிலே ஊட்டப்பட்டு அவன் தாடியின் வழியை என்ன செய்தான்? அவன் தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும். அடுத்து இறங்குற பனிக்கும் ஒப்பா இருக்குன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம நல்ல தைலத்தை மட்டும் பார்ப்போம். ஆரோனுடைய சிரசுல ஊட்டப்படுற தைலம், தலையில ஒரு 100 எண்ணெயை ஊத்துனா என்ன செய்யும்? அப்படி இங்க நின்னுக்கிடுமா? இதுல அப்படியே ஒடிஞ்சு தாடிக்கு வந்துடும். அப்படியே வடிஞ்சு என்ன செஞ்சிடும்? 100 எண்ணெய் ஊத்துனா மேல வடிமா வடியாதா? அப்ப எங்க இறங்கி வருது? யார் சொல்றான்னு பாப்போமே, சொல்லுங்க. எங்க இறங்கி வருது? தலையில ஊற்றப்பட்டது அப்படி பாடியில இறங்கி வருது. தலையில இருந்து எதை பற்றி பிடிக்கணும்? சபையை பற்றி பிடிக்கிறது. நீங்க வசனத்தை அறியாம இருந்துடாதீங்க. அதனாலதான் நீங்க பெரிய சிக்கல். யுத்த அபிஷேகம் சொல்லி நம்மளை ஏமாத்துறான், அக்னி அபிஷேகம் சொல்லி நம்மளை ஏமாத்துறான். வலிமை அபிஷேகம், மகத்துவமான அபிஷேகம், மகிமையின் அபிஷேகம், பரிசுத்தாவின் அபிஷேகம். எப்பா பைபிள்லே இல்லையப்பா. நீ சொல்றதுக்கு ஒரு ஆதாரம் கூட கொடுக்க முடியாது. உன் தலைப்புக்கே ஆதாரம் கொடுக்க முடியாது. நீ அந்த தலைப்புல என்னப்பா நீ பேச போற? நீங்க யாராவது ஜனங்கள் என்ன செய்றாங்கன்னா, ஐயோ நான் அபிஷேகம் வரலையோ. நீ சிலருக்கு அக்னி அபிஷேகம், பரிசுத்தாவின் அபிஷேகம் வேணும், அக்னி அபிஷேகம் வேணும். பரிசுத்த அபிஷேகம் மட்டும் கிடையாது, அக்னி அபிஷேகம் வேணும். அதுக்கப்புறம் வேற என்ன அபிஷேகம் வேணும்? அப்புறம் வல்லமை அபிஷேகம் வேணும், அப்புறம் யுத்த அபிஷேகம் வேணும், யுத்தம் பண்றதுக்கு ஒரு அபிஷேகம், அப்புறம் பாய விரிக்கிறதுக்கு ஒரு அபிஷேகம், அப்புறம் நரகத்துக்கு போறதுக்கு ஒரு அபிஷேகம். ஏன்னா வசனத்தை விட்டு விலகி போகும்போது இப்ப நரகத்துக்கு போதான் செய்யணும். பிரியமானவர்களே, வசனத்தை பாருங்க. பிரியமானவர்களே, வஞ்சிக்கப்படாதீங்க. இன்னைக்கு நடந்துக்கிற விதத்தெல்லாம் பார்த்தா நமக்கு தலையா கொடுக்கப்பட்ட கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்படாதவன் சொல்லி தேவன் அவ்வளவு நிந்திக்கிறது போல இருக்கிறது. பிரியமானவர்களே, இங்க பாருங்க, அழகா இருக்கு. அதுன்னு போட்டு 2ஆம் வசனத்துல அதுனா எது? இந்த கூடி வர்றாங்களே இந்த சபை, இது எதுக்கு அடையாளமா இருக்குதான்? ஆரோனுடைய சிரசுல ஊற்றப்பட்டதுக்கு ஒப்பனை, அந்த தைலத்துக்கு ஒப்பனை. ஆண்டவர் சொல்லிட்டார், உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாருக்கும் தெரியும். யாத்திராகமம் 29:30 அதிகாரத்தை வாசு பாருங்க. இந்த தைலத்துக்கு ஒப்பாக ஏதாவது நுகர்றதுக்கு செஞ்சா கூட அவன் தன் ஜனத்துல இராதபடிக்கு அறுப்புண்டு போக கிடவன் சொன்னான். நீங்க தாராளம் இல்லை வாசு பாருங்க. யாத்திராகமம் 29:30 நீங்க தாராளம் வாசு பாருங்க. இந்த தைலத்துக்கு ஒப்பா யாராவது செஞ்சுட்டாங்கன்னா, ஒப்பாக போட்டு அப்படியே போட்டிருக்கு. வாசனைக்கு கூட செய்யக்கூடாதான், முகருகிறதுக்காக கூட செய்யறவனை கொன்று சொல்றாரா இல்லையாங்க? அவன் அறுப்புண்டு போக கடவன் சொல்றாரு. அப்படின்னா இந்த அபிஷேகத்தை, இந்த தைலத்தை போல வேற தைலம் என்ன செய்யப்படக்கூடாது, செய்யப்படவே கூடாது. அவ்வளவு கவனமா இருக்கிறார் கர்த்தர். இந்த தைலத்துக்கு ஒப்பா ஒன்னையும் செய்யக்கூடாது. அப்ப இவ்வளவு விளையாடப்பட்ட தைலத்தை எதுக்கு ஒப்பாக்குறாரு பாத்தீங்களா? இதுதான் மகிமையான அனுபவம். எதுக்குமே ஒப்பாக்க கூடாதான். ஆனா பைபிள்ல போட்டிருக்கு, இதுக்கு ஒப்பனை ஆக்குறாரு பாருங்க. ஒப்பாக்குறாரு இல்லையா? இதுதான் சபை.
ஏன் ஆரோனுடைய சிரசை சொல்றீங்க? நீங்க கிறிஸ்துதான் சிரஸ் சொல்றீங்க, ஏன் ஆரோனை சொல்றீங்கன்னா வசனத்தை தெளிவா கவனிங்க. ஆரோன் பிரதான ஆசாரியனாய் விளங்கினபடியினால் அவனுடைய ஆசாரித்துவம் லேவி கோத்திரத்தினால் ஏற்பட்டது. அதான் எபிரேயர்ல எழுதுகிறார், ஆரோனிலும் இவர் விசேஷித்தவர் சொல்லி. அப்ப ஆரோன் பிரதான ஆசாரியனாக இருந்தபடினாலே அந்த பிரதான ஆசாரியனாகிய ஆரோன் யாருக்கு முன்னிழல்? சத்தமா சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னிழல். நம்ம எல்லாருக்கும் தெரியும், எபிரேயர் 5வது அதிகாரத்துல ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. அப்ப ஆரோன் பிரதான ஆசாரியன் அறியப்பட்டான் லேவி கோத்திரத்தின் அடிப்படையில. ஆனா கிறிஸ்துவானவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான என்றென்றைக்கும் நிலை நிற்கிற ஆசாரியத்துவமாகிய அந்த நித்திய பிரதான ஆசாரியராய் அவர் இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அதனாலதான் அந்த ஆரோன் பின்பு வந்தவருக்கு உண்மையில ஒரு முன்னடையாளமானவன். அந்த ஆரோன் ஆசாரியன், பிரதான ஆசாரியன் அறியப்பட்ட இந்த ஆரோன் கிறிஸ்துவுக்கு முன்னிழல். இது உண்மை. ஏன்னா பழைய உடன்படிக்கையில பாவ நிவர்த்தி செய்கிற இடத்துல யார் நிக்கிறா? மரித்தோருக்கும் உயிருள்ளவர்களுக்கும் நடுவாக நின்று கொண்டு பாவ நிவர்த்தி செய்கிற இடத்துல யாரை வேதம் காண்பித்துக் கொடுக்கிறது? என்னாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் கடைசி 2 வசனங்கள்ல யாரை காண்பித்துக் கொடுக்கிறது? பிரதான ஆசாரியனாகிய ஆரோன். புதிய ஏற்பாடுல பாவ நிவர்த்தி செய்கிறதுக்கு யார பிரதான ஆசாரியனாக வேதம் காண்பிக்கிறது? இயேசு கிறிஸ்து. அதனாலதான் எபிரேயர் 4:15 சொல்லுகிறது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். எபிரேயர் 4:15. இந்த வெளிச்சத்தை தான் யோவான் பெற்று விதமாய் சபைக்கு சொல்லுகிறார். 1 யோவான் 2வது அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லுகிறார், நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். அவர்தான் பிரதான ஆசாரியராய் உங்களுக்காக எனக்காக பலியானார். அப்போ ஆரோனுடைய சிரசுல ஊட்டப்பட்ட அந்த தைலம், அந்த அபிஷேக தைலம், அதை நான் புதிய ஏற்பாடு சத்தத்துக்கு கொண்டு வரும்போது உண்மையிலே என்னுடைய கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அபிஷேகம் பண்ணப்பட்டவரோ படலையா? இப்ப சொல்லுங்க, நீங்களே கிறிஸ்துவ சரீரமாயும் தனித்தனி அவயங்களுமாயும் இருக்கிறேன்னு சொல்லும் போது இந்த அபிஷேகம் தலையிலிருந்து வந்து நமக்கு தலையா கொடுக்கப்பட்டவரே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான். சந்தேகப்பட்டீங்கன்னா அவர் அபிஷேகம் பண்ணப்படலன்னு சொல்லிருங்க. நம்ம யுத்த அபிஷேகம், அக்னி அபிஷேகம், அந்த அபிஷேகம், அவர் குதிரை அபிஷேகம், யானை அபிஷேகம், அப்படி இறங்கிரும். கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்படலன்னு சொல்லிருங்க. கிறிஸ்துன்னு அபிஷேகம் பண்ணப்பட்டு கிடையாதியா அப்படின்னு சொல்லுங்க, நம்ம அபிஷேகத்துக்கு இறங்கிரும். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னே தெரியல. அதனாலதான் பிரியமானவர்களே, அந்த அபிஷேகம் இந்த அபிஷேகம் சொல்லி வஞ்சிக்கப்படாதீங்க. கிறிஸ்துவும் கிறிஸ்துவின் சரீரமும் என்கிற இந்த வெளிச்சத்துல அவருடைய சரீரத்துல நம்ம இருக்கிறோம். அவருடைய சரீரம் தான் நாம். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனி அவயங்களுமாயும் இருக்கிறீர்கள். அப்ப இங்க ஊற்றப்படுற தைலம் இதான் சபையா? அப்படித்தானே பார்த்தோம். இங்க ஊற்றப்படுற அபிஷேக தைலம் தான் எதுக்கு ஒப்பனையா இருக்கு? சபைக்கு ஒப்பனையா இருக்கு. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்றதுக்கு ஒப்பனை. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறதுக்கு எது ஒப்பனை? அபிஷேக தைலம். அது எப்படிலாம் வடிதம் பாருங்க. அழகா சும்மா சாதாரண சொல்லிக்கலாம், ஆரோனுடைய சிரசை ஊற்றப்பட்ட தைலத்துக்கு ஒப்பா இருக்குன்னு போட்டுக்கலாம். இல்ல, இந்த தேவனுடைய பிள்ளைகள் விளங்கணும். நம்முடைய பிரதான ஆசாரியர் அபிஷேகம் பண்ணப்பட்ட அவர் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இந்த அபிஷேகம் எங்க ஊத்தப்படுறது? எங்க வடியுது? தாடியில வடிகிறதும் அவன் அங்கியில இறங்கிட்டாலே இங்கதான் வருது. ஆமா, தாடியில வருது. இங்க ஊத்துனீங்கன்னா செக் பண்ணினா பாருங்க, ஒரு 100 எண்ணெயோ ஒரு 1/4 லிட்டர் எண்ணெயோ எடுத்து ஊத்தியோட பாருங்க, வருதா இல்லையான்னு பார்த்துடும். ஆண்களா இருந்தா தாடிக்கு வரும், பெண்களா இருந்தா நாடிக்கு வரும். நாடிக்கு வந்து அப்படியே சோல்டர் பட்ட எல்லாம் நினைச்சு அப்படியே கீழே வரைக்கும் வந்துடும். ஒரு 1/4 லிட்டர் எண்ணெயோட ஊத்தி செக் பண்ணினா பாருங்க, அப்படியே ஊத்தி விட்டா ஃபுல்லா நினைச்சிருமா நினைக்காதா? அது அந்த சரீரத்துடைய பாடிக்கு இறங்குதா இறங்கலையா? தலையில வார்க்கப்படுறதுதான். அப்ப கிறிஸ்து எனக்கு தலையா இருக்கிறார். நான் எப்பொழுது ரட்சிக்கப்படுகிறேனோ, எப்பொழுது என்னுடைய பாவங்களுக்காக மனசாப்பட்டு அவர் ரத்தத்தினால கழுவப்பட்ட நிச்சயத்துக்குள்ள நான் வருகிறேனோ, எப்பொழுது என்னுடைய பழைய மனுஷன் கிறிஸ்துவோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு விட்டான், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். எப்படி பிழைத்திருக்கிறார்? எனக்கு தலையாய்ப்பு இருக்கிறார். அந்த வெளிச்சத்தை நான் அறியும் போது அப்போ இதெல்லாம் சிம்பாலிக்கா காண்பிக்கப்படுது. பிரதான ஆசாரியனுடைய தலையில ஊற்றப்படுற அபிஷேகம்.
நம்முடைய பிரதான ஆசாரியர் கிறிஸ்து. கிறிஸ்துவுக்கு அர்த்தமே அபிஷேகம். அப்போ இனி நமக்கு குழப்பம் வரக்கூடாது. இனி ஒரு காலம் குழப்பம் வரக்கூடாது. You must never and ever be confused with the doctrine of the anointing. அபிஷேகத்தை குறித்த உபதேசம் சொல்லி எதை குறித்தும் குழப்படையாதீங்க. எது தெரியுமா பிரச்சனை தெரியுமா பிரியமானவர்களே? கிறிஸ்துனா யாருன்னே தெரியாது. ஓடுறான் பாருங்க, கூட்டம் கூட்டம்னு ஓடுறான். கிறிஸ்துனா யாருன்னு தெரியாது. சும்மா சுகமளிக்கிறவரு, கடன் பிரச்சனை நீக்கிறவரு, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுக்கிறவரு, இவ்வளவுதான். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டு அவருடைய பேருக்கு அர்த்தமே என்ன தெரியுமா? குஷ்டரோகிகளை சுகமாக்குறவர். அவருடைய பேருக்கு அர்த்தம் என்ன அர்த்தம்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இனி நான் அபிஷேகம் ஓடனா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் எந்த ரெண்டை நான் விளங்க பண்றேன் தெரியுமா? ஒண்ணு, நான் அவருடைய சரீர அவயம் கிடையாதுன்னு நான் விளங்க பண்றேன். இன்னொன்னு, அவருக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, அவர் எனக்கு தலையே கிடையாது, அவர் அபிஷேகமே பண்ணப்படலை அப்படிங்கறத நான் விளங்க பண்றேன்னு அர்த்தம். இன்னும் நீங்க அபிஷேகத்துக்காக ஓடுனீங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட ஜனம் அந்த அபிஷேகத்தை தனக்குள் பெற்றிருக்கு. அதனாலதான் அவர் எழுதுகிறார், ப்ளூரல் எழுதுகிறார், பன்மையில எழுதுகிறார். நீங்க புதிய ஏற்பாடு சத்தியங்களை படிச்சு பாத்தீங்களே, சபையை குறித்த விஷயத்துல அபிஷேகங்கிற பதம் மூன்று இடத்துலதான், 3 இடத்திலுமே பன்மையில தான் இருக்கு. கொர்நேலி அபிஷேகம் பெற்றான், பவுல் அபிஷேகம் பெற்றார். எங்கேயும் பார்க்க முடியாது. காமிங்களே பைபிள, இங்கதானே இருக்கிறோம். ப்ளூரல், பன்மை அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம எல்லாரும் கூடி வர்றோம் பாருங்க. கூடி வர்றோம் பாத்தீங்களா? இதுலதான் இதுதான் அபிஷேகம். எங்கே கூடி வர்றோமோ அப்படி சரீர அவயங்களா கூடி வர்றோம். அப்ப ஊட்டப்படுற அந்த தைலம் இந்த அங்கில இறங்குதுன்னு சொல்லும் போது ஏதோ துணியை நினைச்சினாங்க. அங்கி மேலதான் போட்டிருக்கிறாரு. அது மேல இறங்கி சரீர அவயவங்களை நினைக்கி. அப்போ அவர் என்ன எனக்கு தலையாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவரா இருக்கும்போது இந்த அபிஷேகத்தினுடைய சாரத்துக்கு நான் பங்குள்ளவனா இருக்கிறேனா இல்லையா? பங்குள்ளவளா இருக்கிறேனா இல்லையா? இருக்கிறேன். கிறிஸ்துவை மகிமைப்படுத்துங்க பிரியமானவர்களே. கிறிஸ்துவ அற்பமா எண்ணிராதீங்க. இந்த இயேசுவை தான் அவர் ஆண்டவரும் கிறிஸ்துவமாக்கினாராம். இந்த வெளிச்சத்தை நான் அறிந்திருக்கிறேன்னா நீங்க ஒப்பு கொடுக்கணும் பிரியமானவர்களே. இந்த சரீர அவயவங்கள் இதுதான், இந்த அவயவங்கள் நாம் தான் கிறிஸ்துவின் சரீர அவயவங்களா இருக்கிறோம். அவர் எனக்கு தலையாய் கொடுக்கப்பட்டு இருக்கிறார். எப்பொழுது தலையானார்ங்கிறத படிச்சிட்டோம். எப்ப தலையாகிறாரு? மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் எழுந்தார். பார்த்தீங்களா? என்னுடைய பழைய வாழ்க்கையும் பழைய மனுஷனையும் முற்றிலும் அழிவுக்கு உட்படுத்தி அவர் 3ஆம் நாள் தம்முடைய சாயிலே நமக்கு கொடுத்து வைக்கும்படி எழுந்தார். பார்த்தீங்களா? இந்த சத்தியத்தை அறியும் போது எனக்கு யார் அவர் எதா கொடுக்கப்படுறாரு? தலையா கொடுக்கப்படுறாரு. அப்ப நான் இன்னும் அபிஷேகத்துக்கு எதிர்பார்த்தேன் அப்படின்னா, என்னுடைய தலை அபிஷேகம் பண்ணப்படாதவர். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த நன்மையை இன்பத்தை விவரிக்க முடியாது. இவ்வளவு நன்மை இவ்வளவு இன்பம் போடல, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அந்த இன்பத்தை அனுபவிக்கீங்களா? இந்த நன்மையை அனுபவிக்கீங்களா? கிறிஸ்து நமக்கு தலையா கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் யாருங்கிறத நீங்க உணர்வோமே இருக்க இடத்துல. அப்படி நம் தலைகளை தாழ்த்தி ஜெபித்து முதல் பகுதி நாம் நிறைவு செய்வோமா? இருக்க இடத்துல அப்படி நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தேவனே, வேத சத்தியங்களை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபையாய் விளங்க காண்பித்ததற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, அங்கே போன எங்கே போன சொல்லி மாறுபாடான காரியங்களுக்குள்ளே நான் சிக்கி விடாதபடிக்கு தப்புனே கிறிஸ்து யார் என்கிற வெளிச்சத்தை எங்களுக்கு தந்தி, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷனாக வேண்டும் என்கிற வெளிச்சத்தையும், அவர் இறங்கினார் ஏறினார் ஏறினார் இறங்கினார் என்கிற அந்த வெளிச்சத்தில் எங்களுக்கு காண்பித்து கொடுத்தீரே. எங்கள் ஒட்டுமொத்த பழைய வாழ்க்கையும் கிறிஸ்துவுடைய மரணத்திலே மரித்து விட்டது என்பதையும், எங்கள் ஒட்டுமொத்த பாவத்தன்மை கொண்ட பழைய மனுஷனும் கிறிஸ்துடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டு விட்டான் என்பதையும், இனி நான் அல்ல, என் மாம்சமும் மனசும் விரும்பின காரியங்களின் அடிப்படையில் அல்ல, என் மாம்சமும் மனசும் விரும்பின வாழ்க்கை அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்பதை, இயேசுவை ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினீர் என்கிற வெளிச்சத்தில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட பேசுங்க. தியானிக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுக்குள்ளாக பலமாய் கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறதை பலவிதமான அந்நிய போதனைகளால் அழைப்புண்டு தெரியாதிருங்கள்.
போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினால இருதயம் சிறப்பட்டிருக்கிறது நல்லது. போஜன பதார்த்தங்களினால் முயற்சி செய்தவர்கள் பலனடையவில்லையே என்று சொல்லி எபிரேயர் 13:9 நாங்கள் வாசிக்கிறோமே. பலவிதமான நிபோதனைகளுக்கு நாங்கள் இடம் கூடாமல் தெளிவான சத்தியத்தை கற்றுக்கொண்டு உங்களை நிலைத்திருக்க கிருபை தாங்க. இந்த வேதத்துல சொல்லப்படாத எந்த வார்த்தைக்கு நாங்கள் இடம் கூடாமல், வேதத்துல சொல்லப்படாத எந்த விதமான அபிஷேகத்துக்கும் நாங்கள் முக்கியப்படுத்தாமல், உங்களுடைய வேதமே எங்களுக்கு தஞ்சம் என்று இதையே பற்றி கொண்டு வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.